மூன்றாம் அதிகாரத்தின் 16 17 வசனத்தை வாசிக்கலாம். யோனா तीसरा अध्याय उसका 16 और 17 वचन पढ़ेंगे. John chapter 3 verse 16 and 17. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஹalleluya 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 ஹalleluya. சோ இந்த வசனத்தை நான் கடந்த நாட்களை தியானித்துக் கொண்டிருந்தேன். इस वचन को मैं कई हफ्ते में मैं ध्यान करने के समय நான் 2-3 வாரத்துக்கு முன்னாடியே இந்த வசனத்தை சில காரியங்களை தியானித்துக் मैं கொண்டிருந்தேன். 2 हफ्ते 3 हफ्ते के पहले मैं इसके बारे में अध्ययन करने लगा. யார் செய்தி கொடுப்போன்னு தெரியல. नाताल के लिए कौन संदेश देगा ஆனால் नहीं இந்த जानता. வார்த்தையை தியானித்துக் கொண்டு लेकिन फिर भी मैं इस वचन को अध्ययन करता रहा. சிஸ்டम கேட்டாங்க ஸ்டேஜ்ல என்ன வார்த்தை போடணும். बहन लोगों ने पूछा कि स्टेज में हमें क्या वचन लिखना है. நான் இந்த வார்த்தையை கரெக்ட்டா நான் இன்னைக்கு நைட் நான் படுத்து இருக்கும் பொழுது ये रात वचन में सोने के समय में கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். परमेश्वर इस वचन को दिया. ஹalleluya हालेलुया. பாருங்க இயேசு கிறிஸ்துவை தேவன் அனுப்பின நோக்கம் என்ன? यीशु मसीह को पिता ने भेजा हुआ उसका योजना क्या था? அதுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. उसका कोई एक योजना था. அது மிக முக்கிய ஒரு நோக்கம் என்றால் एक मुख्य उसका இந்த உலகத்தை ஆக்கினைக்கு உட்படுத்த கூடாது. इस संसार को हम न्याय के लिए न देते हुए இது ஆக்கினைக்கு உட்படுத்தாமல் न्याय के लिए दंड के लिए न देते हुए அவர்கள் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். वो सारे अनंत काल के जीवन पाने के लिए அவர்கள் ரட்சிப்படைய वो வேண்டும். उद्धार पाना है. இதுதான் பிதாவின் மிக முக்கிய நோக்கம். यही पिता का सबसे मुख्य चाहत இயேசு थी. கிறிஸ்து பிறந்ததின் மிக முக்கிய காரணமும் அதுதான். यीशु मसीह जन्म लेने का मुख्य कारण भी यही है. அதனால தான் इसलिए அந்த பிதாவுடைய அன்பின் மூலம் पिता के प्रेम के द्वारा நம்முடைய ஆத்துமா இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறது. हमारा प्राण जो है उद्धार पाया. இந்த கிறிஸ்மஸ் நாள்ல इस नाताल के दिन में கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு சொல்ல போகிற காரியம் परमेश्वर की என்னன்னா पवित्र आत्मा हमसे क्या कहना चाहते हैं? தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளுங்கள். परमेश्वर के प्रेम को जान लो. ஹalleluya हालेलुया. அல்லது ஷேர் காட்ஸ் லவ். நீங்க கர்த்தருடைய அன்பை ஷேர் பண்ணுங்க. या परमेश्वर के प्रेम को बांटो. ஹalleluya हालेलुया. சோ நீங்க அதுதான் தியானிக்க போகிறோம். आज यही हम अध्ययन இந்த करने वाले வசனத்துல हैं. பார்த்தோம் அப்படினா इस वचन में हम देखते हैं அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது वहां पे कहा गया है பிதாவானவர் पिता தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். अपने एकलौता पुत्र को भेजा. ஏன் அனுப்பினார்? क्यों भेजा? அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போயிர கூடாது. जो कोई इस पर विश्वास करता है वो कभी न அவரை बिगड़े. தந்தருளி இவ்வளவாய் நம்மை அன்பு கூர்ந்தாராம். वो उसे देखकर हम पर इतना प्रेम जताया. முதலாவது पहला இயேசு பிதா இயேசுவை அனுப்பின காரணம். पिता ने यीशु को भेजने का क्या कारण था? இதன் மூலம் என்ன வெளிப்பட்டது என்பதை நீங்க इसके பார்க்க द्वारा போகிறோம். क्या प्रकट हुआ हम ये देखने वाले हैं. முதலாவது பிதாவின் அன்பு வெளிப்படுகிறது. पहला पिता का प्रेम दिखाई देता है. கிறிஸ்து பிறப்பின் நிமித்தம் यीशु के जन्म के द्वारा பிதாவினுடைய அன்பு வெளிப்படுகிறது. पिता का प्रेम प्रकट होता நம்ம है. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் हम थोड़ा அப்படினா जब सोच कर देखते हैं பிதா எப்படிப்பட்டவர்? पिता कैसा है. பழைய ஏற்பாட்டு காலத்துல பிதா எப்படி இருந்தார்? पुराने करार में पिता कैसा था. நம்ம போய் தாவீதுட்ட கேட்டோம் அப்படினா हम दाऊद से अगर पूछेंगे பிதா तो எப்படிப்பட்டவர் இருப்பா? पिता परमेश्वर कैसा है. ஒரு தப்பு பண்ணதுக்கு 75000 அடிச்சு கொண்டுட்டார். एक गलती करने पर उसने इतने 1000 लोगों को मार गिरा दिया. ஹalleluya. हालेलुया. மோசேட்ட போய் கேட்டோம் அப்படினா मूसा के जाकर पूछेंगे நான் तो ஒரே ஒரு தப்பு தான் பண்ணேன். एक ही गलती किया. கானானுக்குள்ள என்ன விட மாட்டேன்டா. कानान के अंदर मुझे नहीं छोड़ेगा कह दिया. ஹalleluya. हालेलुया. ஆரோன்ட்ட போய் கேட்டோம் அப்படினா आरोन से अगर हम पूछेंगे तो நானும் ஒரு சின்ன தப்பு தான் பண்ணேன். मैंने भी एक छोटा गलती किया. இதுவரைக்கும் நான் நல்ல ஆசாரியனா இருந்தேன். अब तक मैं अच्छा याजक था. ஆனா கானானுக்குள்ள நின்னு விடல. लेकिन कानान के अंदर मुझे प्रवेश करने மிரியாம்ட்ட नहीं போய் दिया. கேட்டோம் அப்படினா मिरियाम से पूछेंगे நான் तो கொஞ்சம் தான் அந்த மோசே ஏத்து பேசினேன். मैं थोड़ा सा मूसा के बारे में बात ஆனா किया. அவன் குஷ்டரோகத்தை அனுப்பிட்டார். मेरे लिए कोड़ी की बीमारी दे. பிதாவை குறித்து நாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல எங்க பார்த்தாலும் पिता परमेश्वर के बारे में हम पुराने करार में कहीं भी देखें तो அவரிடத்தில் எவ்வளவு அன்பு இருந்ததோ उसके पास जितना प्रेम था அதை விட மேலாக கோபம் இருந்தது. उससे बढ़कर उसके पास क्रोध था. அதை விட மேலாக கண்டிப்பு இருந்தது. उससे बढ़कर वो दंड देने वाला அவர் था. எந்த இடத்திலுமே वो किसी भी जगह पर உடனே ஆக்கினை அனுப்பி वो கொண்டிருந்தார். जल्दी अपने दंड को भेजता था. உடனே ஜனங்களை அழித்து वो கொண்டிருந்தார். जल्दी से लोगों को भस्म कर देता இஸ்ரவேல் था. ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் इजराइल के लोग बिना दंडवत करने वाले लोग எல்லாரையும் थे. கானானுக்குள்ள கொண்டு போகணும் வெளியே கொண்டு वो வருகிறார். सारे लोगों को दानन के अंदर ले जाना उसका ஆனா चाहता था. பிதாவினுடைய அந்த கோபத்தின் நிமித்தம் लेकिन उसके क्रोध के कारण அவருடைய கண்டிப்பின் நிமித்தம் उसके दंड के कारण அல்லது அவருடைய ஆக்கினை தீர்ப்பின்
நிமித்தம் क्या उसके दंड के न्याय के कारण என்னக்க நடந்தது தெரியுமா? वहां पे क्या बीता? புறப்பட்ட அந்த 30 லட்சம் ஜனங்கள்ல 2 பேர் மாத்திரம் உள்ள वहां போறாங்க. पे से 30 लाख जो निकले थे उसमें से केवल 2 लोग उसके अंदर அத்தனை प्रवेश பேர் करते हैं। அழிக்கப்படுகிறார்கள். बाकी सारे लोग नाश किए जाते பிதாவின் हैं। அன்பு இருக்கிறது, पिता का प्रेम है அன்பை வெளிப்படுத்த முடியவில்லை. लेकिन प्रेम को जता नहीं காரணம் सकते என்ன? हैं। उसका कारण क्या? அவர் அசுத்தத்தை காணாத சுத்த கண்ணன். वो अशुद्ध को न देखने वाला एक शुद्ध है, அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். भस्म करने वाला एक அவர் है। பக்கத்துல ஒரு முச்செடியில ஏறி அக்கினியை பார்க்கணும்னாலே उसके पास एक कटेली जड़ में अग्नि को देखना है, பாதரட்சியத்தை கலத்திட்டு தான் போகணும். अपने चप्पल को निकाल कर उसके निकट அப்படி जाना है। பிதாவினுக்குள்ள அன்பு இருக்கிறது, वैसे पिता के पास प्रेम है, ஆனால் அந்த அன்பை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு लेकिन उस प्रेम को न जताने लायक ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தம், लोगों के पाप के कारण, அவருடைய மீறுதலின் वो நிமித்தம் अपने दंड गलतियों के कारण தண்டனையை கொடுத்து கொண்டு இருக்கிறார். वो दंड देते आया இப்ப है। இந்த பிதா தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த अब வேண்டும். पिता अपने प्रेम को जताना है, அவரால முடியல. वो नहीं जता पाता எத்தனையோ है। வருடங்கள் கடந்து சென்றது. कितने साल बीत चुके हैं, ஆதாம் முதல் பார்க்கும்போது மல்கியா தீர்க்கதரிசி வரைக்கும் आदम से लेकर मलकिया भविष्यद्वक्ता तक பிதா தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த நினைக்கிறார். पिता अपने प्रेम को दिखाना ஆனால் चाहता है, முழுமையாய் வெளிப்படுத்த लेकिन முடியவில்லை. पूरी तरह से वो नहीं दिखा पाता எத்தனையோ है। முறை மன்னிக்கிறார். वो कितनी बार क्षमा करता எத்தனையோ है, ஜனங்கள் சரிப்பா விட்டு போட்டும்பா. कितने लोगों को कहता है कि जाने दो चल ஆனாலும் जाए, ஒரு ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது, लेकिन फिर भी एक जब पड़ाव आता ஒரு है, இடம் வரும்பொழுது एक जगह आता है, அந்த இடத்தில் பிதா தன்னுடைய கோபத்தை காட்ட வேண்டிய சூழ்நிலையில் வருகிறார். उस स्थिति में पिता अपने क्रोध को दिखाने वाला एक स्थिति बन जाता है। அவரால் கிருபையை காட்ட முடியல, वो अपने अनुग्रह को नहीं दिखा पाता, இரக்கத்தை காட்ட वो முடியல. अपने दया को नहीं दिखा पाता। சொல்லுகிறார், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கணும் அவன் மேல் இரக்கமா இருப்பேன். वो कहता है कि जिसमें मैं दया के करुणा के साथ रहना चाहता हूं, उस पर दया के साथ रहूंगा। எவன் மேல் உருக்கமா இருக்க சித்தமா இருக்கணும் அவன் மேல் உருக்கமா இருப்பேன். जिसके लिए मैं दया करना चाहता हूं, उस पर दया करूंगा। அப்படிப்பட்ட தேவன் மோசேட்ட சொல்றாரு, वैसा परमेश्वर मूसा से कहता है, மோசே நான் உன் மேல இரக்கமா ए இருக்கேன், मूसा मैं तुझ पर दया करता உன் மேல हूं, ரொம்ப உருக்கமா मैं இருக்கிறேன். तुझ पर बहुत करुणा के ஆனா साथ, அந்த ஒரு எல்லை வரும் பொழுது लेकिन एक स्थिति आने के அந்த समय இரக்கத்தை கூட கர்த்தர் மாற்ற வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டார். परमेश्वर सीमा आते ही उसका दया को भी अपने विरोध बनाने की மோசே लगा। கானானுக்குள்ள போகல, मूसा कानान के अंदर नहीं प्रवेश ஸ்டாப் किया, பண்ணிட்டார் ஆண்டவர். उसे वहीं पर रोक दिया, ஏன்னா அவர் அந்த அன்பின் அளவை அவரால கூட்ட முடியல. क्योंकि उसके प्रेम को बढ़ा नहीं दे सका। ஹல்லேலூயா. हालेलुया। ஆவியானவர்ட்ட போய் நம்ம கேட்டோம் हम அப்படினா पवित्र आत्मा से जब पूछते हैं, பிதாவுடைய சூழ்நிலை இப்படி இருக்கு, पिता का स्थिति ऐसा है, அன்பு இருக்கு, प्रेम है, ஆனா வெளிப்படுத்த लेकिन முடியல. वो जता नहीं सकते हैं, ஏன்னா கோபம் கண்டிப்பா அவரோட அதிகமா क्योंकि இருக்கிறது. वो न्याय करता है, दंड करता है और रोकता இப்ப है। ஆவியானவர்ட்ட போய் நம்ம கேட்கிறோம், हम पवित्र आत्मा में जब पूछते हैं, ஆவியானவர்ட்ட அன்பு இருக்கா? पवित्र आत्मा के प्रेम है क्या? அவரே அன்பின் ஆவியானவர், क्योंकि वही प्रेम जताने वाला पवित्र आत्मा, அவரே அன்பானவர். वही एक प्रेमी है। ஆனாலும் பாருங்க, लेकिन फिर भी देखिए, ஆவியானவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? पवित्र आत्मा कैसा है? அவர் அன்பா உள்ள வந்து இருப்பார். पहला प्रेम के साथ ஆனா आएगा, நம்ம சின்ன தப்பு பண்ண உடனே लेकिन अब गलती करने पर அவர் துக்கம் அடைஞ்சிருவார், वो भी दुखित होता है, அவர் உடைஞ்சிடுறார். वो भी टूट जाता है। ஹல்லேலூயா. हालेलुया। உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. आपके अंदर के पवित्र आत्मा को दुखित मत करो। அவர் உடைஞ்சிருந்தா वो भी टूटते ही என்ன பண்றார்? वो क्या करता है? சில வேளை அமைதியாகவே இருந்து कुछ விடுகிறார், समय में चुप रह जाता சில है, வேளை அந்த மனுஷனை விட்டு தூர போயிடுறார். कुछ समय उस मनुष्य से हटकर दूर இப்ப चले जाता है। அவரும் தன்னுடைய அன்பை முழுமையாக வெளிக்காட்ட முடியல, अब वो भी अपने प्रेम को पूरी तरह नहीं जता पाता, ஆனால் இவர்களுக்குள் அன்பு இருக்கிறது. लेकिन इनके अंदर प्रेम है। ஏன்னா சில பேருடைய நம்முடைய வாழ்க்கையில அப்படி இருக்கும், लेकिन कुछ समय हमारे जीवन में हम देखते அன்பு हैं இருக்கும், प्रेम रहता है, ஆனா ஃபுல்லா காட்ட முடியாது. लेकिन पूरी तरह नहीं दिखा நம்ம पाते। ஃபுல்லா காட்டினா நம்ம பிள்ளை நமக்கே கீழ்ப்படியாது. अगर पूरी तरह से दिखाएंगे तो अपने बच्चे अपना आज्ञा पालन नहीं करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। எந்த தகப்பனுக்கும் தாய்க்கு அன்பு இல்லைன்னா இல்ல, कोई माता पिता के प्रेम नहीं, ऐसा नहीं है, பிள்ளை மேல அவ்வளவு அன்பு अपने வச்சிருப்பாங்க. बच्चों पर इतना ज्यादा प्रेम ஆனா जताते हैं, ஒரு காலகட்டம் வரும் பொழுது लेकिन एक समय आने के அந்த साथ அன்பை குறைத்து கொண்டு அல்லது வெளிக்காட்ட முடியாத சூழ்நிலை நம்ம இருப்போம். उस प्रेम को दिखाए बिना या कम करने இப்ப लायक பிதாவும் होते हैं। அப்படிதான் இருந்து கொண்டு पिता இருக்கிறார். भी वैसी स्थिति ஆனா में है, பிதாவுக்கு ஒரு ஆசை, लेकिन पिता की एक என் चाहत அன்பை है, இந்த மனுஷனுக்கு நான் முழுமையா காட்டணும், मैं अपने प्रेम को इस मनुष्य को पूरी तरह से दिखाना है, என் இரக்கத்தை காட்டணும், मैं अपनी दया को दिखाना है, நான் இந்த ஜனங்களை எவ்வளவு நேசிக்கிறேன், मैं इन लोगों को कितना प्रेम இந்த करता हूं, உலகத்துல எவ்வளவு அன்பு கூறுறேன், इस संसार पर कितना प्रेम நான் जताता காட்டி हूं, ஆகணும். मुझे दिखाना என்ன है। பண்ணலாம்? मैं क्या करूं? ஒரே வழிதான், एक ही रास्ता है, அன்புல முழுமையாய் நிறைந்திருக்கிற ஒருவரை அனுப்பணும். प्रेम में पूरी तरह से भरा हुआ किसी एक को भेजना है, அவர்தான் இயேசு கிறிஸ்து, वही यीशु मसीह है, அவர்தான் இயேசு கிறிஸ்து. वही यीशु मसीह है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ இயேசு கிறிஸ்துவோட பிறப்பின் மூலம் यीशु मसीह के जन्म के द्वारा பிதா தனக்குள் அடக்கி வைத்திருந்த அந்த அன்பை அப்படியே வெளிப்படுத்திட்டார். पिता अपने अंदर जो दबा के रखा हुआ प्रेम को ऐसे उसने प्रकट कर दिया। ஹல்லேலூயா. हालेलुया। அதனால தான் इसीलिए இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி இன்னும் நம்ம அழியல. इस्राएल के लोगों के समान अब तक हम नष्ट हुए बिना है। ஹல்லேலூயா. हालेलुया। புரியுதா? இன்னைக்கு பிதாவினுடைய அன்பு முழுமையாய் வெளிப்பட்டு இருக்கிறது. पिता परमेश्वर का प्रेम पूरी तरह से हमारे लिए प्रकट हुआ எவ்வளவு है। நம்மளை நேசிக்க நினைச்சாரு அவ்வளவு நேசிக்கிறார். वो जितना हमें प्रेम करना चाहता था उतना वो हमसे प्रेम करता எவ்வளவு है। நம்ம கிருபை கொடுக்க நினைச்சாரு அவ்வளவு கிருபை वो கொடுக்கிறார். जितना अनुग्रह देना चाहता था उतना अनुग्रह को देता है। எல்லாம் காரணம் என்ன தெரியுமா? सबका कारण क्या है? இயேசு கிறிஸ்து.
यीशु मसीह அவருடைய பிறப்பு, उसका एक जन्म, அந்த பிறப்புல उस जन्म के பிதாவுடைய द्वारा அன்பு முழுமையாய் நிறைவேறிற்று. पिता का प्रेम पूरी तरह से प्रकट हुआ है। வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுகிறது, प्रकाशित 1:6 कहता அவர் है நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து वो हम पर प्रेम जताने நம்முடைய पर பாவம் கலர கழுவி हमारे पाप को सबको शुद्ध कर कर அவருக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் நிறுத்தி இருக்கிறார். अपने सामने हमें राजक और याजक के समान खड़ा करता அதே है। வசனத்தை 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை पहला योना 4 अध्याय का 9वां वचन में 1 யோவான் 4:9ல பாருங்க, पहला योना 4:9 में அங்க இப்படியே சொல்லி वहां पे இருக்கிறது, ऐसा कहा गया है, நம்முடைய ஒரே பேரான குமாரனை अपने एकलौते पुत्र को நாம் பிழைக்கும்படி தேவன் அவரை இந்த உலகத்திலே அனுப்பினார். हम जीवित रहने के लिए उसने संसार में अपने पुत्र को அப்படி भेजा। அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ऐसे भेजने के कारण पिता अपने प्रेम को हम पर जता पाया। ஹalleluya. हालेलुया। அப்ப இயேசு கிறிஸ்து வந்ததினால அவருடைய அன்பு நம்ம மேல வெளிப்பட்டு यीशु मसीह आने के कारण पिता का प्रेम हम पर जताया गया है। ஏன் அனுப்புனார் தெரியுமா? क्यों भेजा है जानते நாம हैं? எல்லாம் பிழைக்கணும், हम सब जीवित நம்ம रहने के எல்லாம் வாழணும், लिए, हम सब सुखित रहने நல்லா के लिए, இருக்கணும். हम सब अच्छा रहने இதுதான் के लिए। இயேசு கிறிஸ்துவை பிதா அனுப்பி यही இருக்கிறார். पिता चाहत के साथ उसे என் भेजा है। கோபத்துல இவங்க அழிந்து मेरे போயிடக்கூடாது, क्रोध में सारे नष्ट नहीं होना என் है, ஆக்கினையில இவங்க நஷ்டமடைந்து मेरे விடக்கூடாது. दंड के द्वारा ये सब नष्ट नहीं होना है। இவங்களுக்கு நான் என்ன என் அன்பை காட்டணும், मुझे इनका प्रेम ஏன்னா இந்த दिखाना है। ஜனங்கள் நல்ல வாழணும் என்பது தேவனுடைய ये விருப்பம். सारे लोग अच्छे जीवित सुखित रहना அதான் का இயேசு चाहत கிறிஸ்து है। அனுப்பி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். इसलिए यीशु मसीह को भेज के अपने प्रेम को So, जताता இன்னைக்கு है। அந்த அன்பை பெற்று இருக்கிற उस நாம प्रेम को पाए हुए हम பாருங்க, தீத்து 3ஆம் அதிகாரத்தின் 4-5 நீங்க பார்க்கும் பொழுது तीतु तीसरा अध्याय उसका 4 और 5 அவருடைய वचन में देखते हैं, அன்பு பிரசன்னமான போது, उसका प्रेम जब जताया गया, அந்த நம்முடைய இரட்சகராகிய இயேசுவுடைய தயவு மனுஷனுடைய அன்பு பிரசன்னமான போது, उद्धारकर्ता का प्रेम हम पर जब जताया गया, நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அல்ல, हमारे किए हुए धर्म के कारण नहीं, அவர் இரக்கத்தின்படி நம்மை ரட்சித்திருக்கிறார். लेकिन अपने दया के कारण हमें उद्धार किया है। ஹalleluya. हालेलुया। அப்ப நம்ம நீதிமானா இருக்கிறதுனால தேவன் அன்பு செய்யல, हम धर्मी है इसलिए परमेश्वर ने हम पर प्रेम नहीं जताया, அவருடைய இரக்கம், लेकिन केवल उसका அவருடைய दया, கிருபை, उसका करुणा, அவருடைய அன்பு, उसका प्रेम, அதனால தான் நீங்க நம்ம அன்பு செய்திருக்கிறார். उसके कारण वो हम पर प्रेम இதை நம்ம जताता है। தெளிவா இன்னைக்கு புரிந்து கொள்ளணும். ये आज हमें अच्छी तरह से அப்ப समझ लेना இயேசு है। கிறிஸ்துவுடைய பிறப்பு வந்து यीशु मसीह का जन्म பிதாவாகிய தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. पिता परमेश्वर का प्रेम को वो जताता है। ஹalleluya. हालेलुया। அப்ப இயேசு கிறிஸ்து மூலமாக यीशु मसीह के द्वारा, இயேசுவின் அன்பின் நிமித்தம் यीशु के प्रेम के कारण பிதாவானுடைய தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. पिता का प्रेम हमारे लिए இதை प्रकट நம்ம होता है। தெளிவாய் புரிந்துட்டோம் इसे हम அப்படினா अच्छी तरह समझ लेंगे तो நாம் பிதாவை நேசிக்க ஆரம்பிப்போம். हम पिता को प्रेम करने लगेंगे। ஹalleluya. हालेलुया। மனுஷன் மேல் அவருடைய அன்பு தான் இன்னைக்கு பிரசன்னமாய் இருக்கிறது. मनुष्य के ऊपर उसका प्रेम आज जताया गया है। அன்பு தேவனால் உண்டாய் இருக்கிறது என்று 1 யோவான் 4:7 சொல்லப்பட்டு இருக்கிறது. पहला यूहन्ना 4:7 कहता है कि परमेश्वर का प्रेम हमारे लिए हुआ है। அன்பு தேவனால் உண்டாய் இருக்கிறது. प्रेम परमेश्वर से होता है। அதனால நீங்க என்ன பண்ணணும்? इसलिए आपको क्या करना है? ஒருவர் அன்பாய் இருக்கணும். एक दूसरे पर प्रेम जताओ। ஹalleluya. हालेलुया। பிரியமானவர்களே, हे प्रिय, ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். आप एक दूसरे पर प्रेम ही रहना, ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாய் இருக்கிறது. क्योंकि प्रेम परमेश्वर के द्वारा होता है। அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறார். प्रेम के साथ रहने वाला कोई भी परमेश्वर के द्वारा जन्मा அப்ப हुआ है। தேவனால் அன்பு உண்டாய் இருக்கிறதுனால अगर परमेश्वर से पिता से प्रेम हुआ है तो நாம ஒருவரில் ஒருவர் அன்பு கூற हम வேண்டும். एक दूसरे पे प्रेम जताना जरूरी பிதா है। அதைத்தான் விரும்புறார். पिता भी यही चाहता இயேசு है। கிறிஸ்து அதைக்காக தான் பிறந்திருக்கிறார். यीशु मसीह भी इसके लिए जन्मा है। நான் பிதாவுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறேன். मैं पिता के प्रेम को प्रकट करता அதே हूं। போல நாமும் பிதாவுடைய அன்பை उसी வெளிப்படுத்துவோம். तरह हम भी परमेश्वर पिता के प्रेम को எப்ப प्रकट करेंगे। வெளிப்படுத்துவோம்? हम कब प्रकट நாம் करेंगे? ஒருவரில் ஒரு அன்பு கூறும் பொழுது, जब हम एक दूसरे पर प्रेम அப்பொழுது जताएंगे நாம் வெளிப்படுத்துவோம். तब हम प्रकट करेंगे। எபேசியர் 5:2 சொல்லப்பட்டு இருக்கிறது. इफिसियों 2:5 में कहा நீங்கள் गया, எல்லாரும் அன்பிலே நடந்து கொள்ளணும். आप सब प्रेम में चलिए। ஹalleluya. हालेलुया। அன்பிலே நடந்து கொள்ளுங்க. आप प्रेम पे चलिए। அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. ऐसे कहा गया। கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான मसीह ने अपने आप को हमारे लिए एक सुगंध अत्तर के समान, காணிக்கையாக एक दान के समान, பலியாக एक बलि के समान ஒப்பு கொடுத்து हमें सौंप कर நம்மில் அன்பு கூர்ந்தது போல हम पर जैसे प्रेम जताया, நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். आप भी प्रेम में अपने आप को चाल चलन को दिखाइए। ஹalleluya. நம்மள எப்படி நடக்கணும்? हम कैसे चलना है? அன்பா இருக்கணும். हम प्रेम में चलना है। கிறிஸ்து பிறப்பு நாளில் मसीह के जन्म के इस दिन எவ்வளவு में கோபக்கார பிதா கூட இன்னைக்கு அன்பை வெளிப்படுத்தி कितना இருக்கிறார். क्रोध करने वाला पिता भी अपने प्रेम को जताता है। இன்னைக்கு நம்மள என்ன பண்ணணும்? आज हम भी क्या करेंगे? எவ்வளவு கோபம் இருந்தாலும் கூட कितने भी क्रोध हो, அன்பை வெளிப்படுத்தணும். हम प्रेम को प्रकट ஜனங்கள்ட்ட करेंगे। அன்பை इन வெளிப்படுத்தணும். लोगों के लिए प्रेम को प्रकट அதுதான் ரொம்ப करेंगे। முக்கியம். यही सबसे 1 ज्यादा யோவான் मुख्य है। 4:12 சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 யோவான் 4:12 पहला यूहन्ना 4:12 में देखते நாம் हैं, எல்லாம் அன்பு கூற கடனாளிகளா இருக்கிறோம். हम सब प्रेम जताने के लिए कर्जदार है। தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. परमेश्वर पिता को कभी एक बार कोई देखा नहीं। ஸ்தோத்திரம். ஹalleluya. சரி 11ஆம் வசனம். பிரியமானவர்களே,
தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க हे प्रिय परमेश्वर ने हम पर इतना प्रेम जताया है। நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளியா இருக்கிறோம். हम भी एक दूसरे में प्रेम जताने के लिए कर्जदार है। ஹalleluya हालेलुया। அதான் அன்பு கூற கடனை எல்லாம் வேற எந்த கடன் வைக்காதீங்க. हम प्रेम जताने की कर्ज के समान कोई और कर्ज नहीं रखेंगे, ऐसे वचन कहता है। ஹalleluya हालेलुया। ஏனா அவருடைய அன்புள்ளவர்களா இருந்தா தான் हम उसके प्रेम पे रहने पर நாம் அவருடைய சீஷர்களா இருப்போம். हम उसके चेले बनकर रहेंगे। யோவான் 13:35 அப்படி தான் சொல்லுகிறது. யோனா 13 उसका 23 ऐसे ही कहता है। ஹalleluya हालेलुया। அப்ப நம்ம அன்பு செய்யணும். तब हमें प्रेम करना அப்பதான் है, அவருடைய பிள்ளைகள், तब उसके हम बच्चे बन அவருடைய सकते हैं, சீஷர்கள். हम उसके चेले बन सकते எப்படி हैं। அன்பு செய்ய வேண்டும்? कैसे प्रेम करना है? மத்தேயு 5ஆம் அதிகாரத்தின் मत्ती 5वां अध्याय 44 45 பார்க்கும் பொழுது 44 और 45 वचन में देखते हैं। மத்தேயு 5:44-45 मत्ती 5 उसका 44 நான் உங்களுக்கு 45 சொல்லுகிறேன், मैं तुम्हें कहता हूं உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், तुम अपने शत्रुओं पर प्रेम जताओ, உங்களை சபிக்கிறவர்களை जो ஆசீர்வதியுங்கள், तुम्हें शाप देते हैं उन्हें आशीष दीजिए, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், जो तुम्हें विरोध करते हैं उनके लिए भलाई कीजिए, உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு நீங்கள் உங்களை துன்பப்படுத்த ஜெபம் பண்ணுங்கள். जो तुम्हारे निंदा करता है उनके लिए प्रार्थना कीजिए। இப்படி செய்வதினால் ऐसे करने पर நீங்கள் உங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். आप स्वर्ग में रहने वाले आपके पिता के पुत्र बने रहेंगे। ஹalleluya. हालेलुया। எப்படி அன்பு செய்யணும்? कैसे प्रेम करना है? சத்துருவை சிநேகிக்கணும். शत्रु पर प्रेम करो, ஹalleluya. சபிக்கிறவர்களை जो ஆசீர்வதிக்கணும். शापित करते हैं उन्हें आशीष कीजिए। இதுதான் அன்பு. यही प्रेम है, ஏன்னா நம்ம நல்லவர்களா இருக்கும் பொழுது பிதா நம்மளை நேசிக்கல. क्योंकि हम भलाई के रहने पर हमें प्रेम नहीं पता, நம்ம पिता ने प्रेम नहीं பாவிகளும் जताया। துரோகிகளா இருக்கும் பொழுது நம்ம நேசிச்சார். हम पापी और द्रोही थे, पिता ने हम पर प्रेम जताया அந்த था। பிதாவினுடைய அன்பை उस पिता के प्रेम இன்னைக்கு को நம்மள வெளிப்படுத்தணும். आज हमें भी எங்கள் प्रकट करना சத்துருக்களை है। நாங்க சிநேகிப்போம். हम शत्रुओं को प्रेम करेंगे எங்களுக்கு पिता, துரோகம் பண்ணவர்களை நாங்கள் ஆசீர்வதிப்போம். जो हमें द्रोह किए थे हम उसके लिए आशीष எங்களை யார் बनेंगे, சபிக்கிறாங்க அவங்களை जो ஆசீர்வதிப்போம். शापित थे हम उन्हें आशीष बनेंगे। அப்படி அன்பு கூர்ந்தால் மாத்திரமே ऐसे प्रेम जताने पर நாம் பிதாவுடைய புத்திரர்களா இருக்கிறோம். हम पिता के पुत्र ऐसे कहलाते हैं। ஹalleluya. हालेलुया। So, அப்ப முதலாவது पहला, இயேசு கிறிஸ்து பிறப்பின் மூலமாக यीशु मसीह के जन्म के द्वारा நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படி என்றால் हमारे लिए मिला गया एक बड़ा एक पोकीशम देखने में, யாருக்கும் கிடைக்காத பிதாவின் அன்பு. किसी को न मिलने वाला ஹalleluya. पिता का அந்த प्रेम। பிதாவின் அன்பு நமக்கு வெளிப்பட்டு उस இருக்கு. पिता का प्रेम हमारे लिए प्रकट हुआ है। நாமும் அந்த அன்புல இருக்கணும். उस प्रेम में हम भी रहना है। நம்ம இடத்துல அந்த அன்பை எல்லாரும் பார்க்கணும். उस प्रेम को हमारे अंदर सारे लोग देखना है। ஹalleluya. எல்லாரோட அன்பா இருங்க. हम सबसे प्रेम जताएंगे, சபையில மாத்திரமல்ல, कलीसिया में ही नहीं, உங்கள் केवल குடும்பங்களோடு, अपने परिवार में, உங்களை சுற்றி இருக்கிற अपने ஜனங்களோடு, आसपास के लोगों में, வேலை பார்க்கிற இடங்களில, काम करने वाले लोगों के बीच எல்லா में, இடத்துல உங்க அன்பை வெளிப்படுத்துங்க. सारे लोगों के बीच में अपने प्रेम को जताओ। நம்மலாம் ஏசப்பா பிள்ளைங்க. हम सब यीशु के बच्चे ஹalleluya. हैं। हालेलुया। நம்மலாம் ஏசப்பா பிள்ளைகளா हम இருக்கோம். यीशु के बच्चे हैं। நம்ம அன்பு கூர்ந்தா தான் அவருடைய பிள்ளைகளா இருக்க हम முடியும். प्रेम जताने पर उसके बच्चे बने So, रहेंगे। முதலாவது அன்பு வெளிப்பட்டது. पहला प्रेम प्रकट हुआ। இரண்டாவதாக दूसरा, யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். யோவாना 3:16 वचन फिर से पढ़ेंगे। 16ஆம் வசனம். 16 वचन, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஆம். விசுவாசிக்கிறவன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் அவ- நித்திய ஜீவனை அடையும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹalleluya. ஹalleluya. இரண்டாவது அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது दूसरा हम देखते हैं அவரை தந்தருளி. वो उसे देकर, ஹalleluya. हालेलुया, அன்பை வெறுமனே வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, प्रेम को केवल प्रकट ही नहीं किया, அன்பின் கிரியை அங்கு வெளிப்பட்டது. प्रेम के उस क्रिया को वहां पे प्रकट हुआ। ஹalleluya. हालेलुया। அன்பின் கிரியை வெளிப்பட்டது. प्रेम का क्रिया प्रकट हुआ இயேசு கிறிஸ்து பிறப்பின் மூலம் यीशु मसीह के जन्म के பிதா द्वारा। வெறுமனே சொல்லல, पिता ने केवल ऐसे ही नहीं ஆனா कहा, என்ன உங்களை எல்லாம் நேசிக்கிறேன், मैं हम सब से प्रेम करता हूं, யாக்கோபே நான் உன்னை அன்பு கூர்றேன், याकूब मैं तुझ पर प्रेम இப்ராஹிமே करता நான் हूं, உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன், इब्राहिम मैं तुझ पर इतना प्रेम அப்படி करता हूं। சொல்லிட்டு மாத்திரம் விடல. ऐसे कहकर ऐसे नहीं ஒரு रहा। இடம் வரும் பொழுது एक स्थिति आने அவர் पर தனக்குள் இருக்கிற அன்பை வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் வந்தார். अपने अंदर के प्रेम को प्रकट करने के वाली एक அந்த स्थिति में, சூழ்நிலையில் उस स्थिति में வெறும் வார்த்தைகளால் அன்பை செய்யவில்லை, केवल शब्दों के द्वारा प्रेम को नहीं அவர் என்ன जताया। செய்தார் தெரியுமா? उसने क्या किया? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை अपने एकलौता पुत्र को நமக்காக தந்தார், हमारे लिए दिया, அவர் கொடுத்தார். उसने दे दिया। அது ஒரு கிரியைங்க. वो एक काम है, क्रिया। ஹalleluya. हालेलुया। கொடுப்பது என்பது ஒரு கிரியை. वो देना एक क्रिया है। அப்ப இந்த கிறிஸ்துமஸ்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம் என்ன इस தெரியுமா? नाताल के दिन में दूसरा क्या सीखना है? வெறும் அன்பை சொல்லுகிறவராய் அல்ல, केवल प्रेम को कहने वाले नहीं, அன்பின் கிரியையை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். प्रेम की क्रिया को प्रकट करने वाले बने அந்த रहे। அன்பின் கிரியை தான் எதிர்பார்க்கிறார். प्रेम की क्रिया को वो चाहता है। பாருங்க 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். पहला यूहन्ना 4 अध्याय का 10वां वचन कहता அந்த है। வசனத்தை பார்க்கும் பொழுது उस वचन में हम देखते हैं ஸ்தோத்திரிக்கிறோம் 4:10ல 4:10 में, அன்பு கூர்ந்ததா அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினால் அன்பு உண்டாயிருக்கிறது. ஹalleluya. हालेलुया। அப்ப அன்பு உண்டாகிறது. அங்க प्रेम वहां पर निकल कर आता அங்க है। எப்படி உண்டாகிறது वहां தெரியுமா? पर कैसे आता है? எப்ப
தன்னுடைய ஒரே பேரான குமாரனை अपने एकलौते पुत्र को நம்முடைய பாவங்களை हमारे पापों के लिए நிவிர்த்தி செய்கிற उसे निकालने के लिए ஒரு கிருபாதார பலியாக அனுப்பினார். एक करुणामय अनुग्रह के द्वारा उसने கொஞ்சம் भेजा। யோசித்து பாருங்க, हम सोच कर देखेंगे ஒரே ஒரு பிள்ளை இருக்கு, एक ही बच्चा है, அந்த ஒரு பிள்ளைய उस एक बच्चे को யாரோ ஒருவன் செய்த தவறுக்காக किसी एक ने किए हुए गलती के लिए பலியா கொடுப்போமா நம்ம? बलि में दे दे कहे तो देंगे क्या? ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை கொடுக்க முன் வந்தார். अब्राहम अपने पुत्र को देने के लिए आगे आया। எதற்கு முன் வந்தார்? किस लिए आगे आया? ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். अब्राहम को परमेश्वर ने आशीष दिया, அதையும் பார்த்தார் தேவன். उसे भी परमेश्वर ने देखा, அவன் நமக்கு முந்திக்கலாம்னு அவன் நிப்பாட்டிட்டார். उसे मिस्र बढ़ जाएगा इसके लिए उसे रोक दिया परमेश्वर। हालेलुया, हालेलुया। பாருங்க, யாருமே देखते हैं कोई भी யாரோ ஒருவருக்காக किसी और के लिए தன்னுடைய பிள்ளையை பலியாய் கொடுக்க अपने மாட்டோம். बच्चे को बलि के रूप में नहीं देते हैं, தன்னுடைய ஒன்றை இழக்க விரும்ப மாட்டோம். अपने किसी चीज को हम खोना नहीं चाहते அப்ப हैं। அப்படிப்பட்ட ஒரு குமாரனை ऐसे एक पुत्र को நம்முடைய பாவங்களுக்காக हमारे पापों के ஒரு लिए கிருபாதார பலி, एक अनुग्रह के रूप में अपने அதுதான் तैयार பிரயச்சித்தம், அவ்வளவுதான். वो उससे बढ़कर और कुछ அது नहीं है। இல்லனா பாவம் மன்னிக்கவே படாது. वो नहीं है तो पाप का क्षमा नहीं அப்படிப்பட்ட होगा। ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ऐसी एक स्थिति में இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அனுப்புகிறார். இந்த यीशु मसीह को உலகத்துக்கு. पिता वहां पर भेजता है। இந்த கிரியைங்க, यही एक काम है वहां இன்னைக்கு இந்த पर। கிரியையினால தான் இன்னைக்கு நம்ம அன்பு செய்ய इस வேண்டும். क्रिया के द्वारा हमें आज प्रेम करना है। ஒன்றியவன் 3:17-18 அப்படி சொல்லுகிறது. पहला योना 3:17-18 वैसे ஒன்றியவன் कहता है। 3:17-18ல பாருங்க. पहला யோனா 3:17 அதனால் ऐसा कहता है। பிரியமானவர்களே, हे प्रिय, சாரி 3:17-18ல ஸ்தோத்திரம், ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து कोई अगर इस संसार के धन दौलत के தன் साथ रहने पर சகோதரனுக்கு குறை சொல்வது என்று கண்டு अपने भाई के लिए कमी है தன் देखकर இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் अगर अपने हृदय को उसके लिए अगर बंद कर அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி? उसके अंदर परमेश्वर का प्रेम कैसे என் ठहरे பிள்ளைகளே, रहेगा? हे मेरे बच्चों, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, वचन के द्वारा या जबान के द्वारा नहीं, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவுள். लेकिन केवल सच्चाई के साथ और क्रिया के द्वारा प्रकट இங்க होना। என்ன சொல்லப்பட்டு यहाँ இருக்கிறது? पे क्या कहा गया है? வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. वचन के द्वारा या जबान के द्वारा नहीं। அப்படின்னா என்ன தெரியுமா? उसका मतलब क्या है? அன்பின் வசனத்தை மாத்திரம் பிரசங்கிது அல்ல. प्रेम के वचन को ही केवल प्रचार करना नहीं। ஹalleluya, हालेलुया। வசனத்தை சொல்றதுக்கு நமக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம். वचन को कहने के लिए हमें सिखाने की जरूरत தேவன் नहीं। அன்பாகவே இருக்கிறார். परमेश्वर तो प्रेमी है, தேவன் உன்னை நேசிக்கிறார். परमेश्वर जो प्रेम करता है। ரைட், ठीक வசனத்தை है, சொன்னோம், वचन को कह दिया, நாவல அறிக்கையை சொல்லியாச்சு, இல்ல நம்மளுடைய சொந்த जुबान से வார்த்தையை எடுத்து சொல்லிடுவோம். हम अपने खुद के वचन को भी कह दिया, கிரியை இல்லனா என்ன? लेकिन क्रिया नहीं तो क्या? எல்லாம் வேஸ்ட். ये सब कुछ व्यर्थ है। ஹalleluya, हालेलुया। வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, वचन के द्वारा या जुबान के द्वारा नहीं। அன்பை பத்தி 1000 வசனங்கள் எடுத்து பேசலாம். प्रेम के द्वारा हम कई सारे शास्त्र से वचन निकाल कर बोल அன்பை सकते हैं। பத்தி 10,000 கணக்கான வார்த்தைகள் எடுத்து நான் கவிதை கூட எழுதலாம். प्रेम के लेकर हम कई सारी 10,000 कविता भी लिख सकते हैं, என்னனாலும் பண்ணலாம். हम कुछ भी कर सकते ஆனா हैं, கிரியை இல்லனா அத்தனையும் வீண். लेकिन क्रिया नहीं तो वो सारे व्यर्थ है। பிதா அதைத்தான் செய்கிறார். पिता यही कहता அவர் है, வெறுமனே வசனத்தை அனுப்பல, वो केवल शब्द को नहीं भेजा, வெறுமனே வார்த்தையை அனுப்பி, केवल अपने वचन को नहीं ஐயோ நான் भेजा। உங்களை நேசிக்கிறேன், मैं तुम पर प्रेम करता நான் हूँ, உங்களை அன்பு செய்றேன், मैं तुम पर प्रेम जताता அதை हूँ, மாத்திரம் சொல்லிட்டு நின்று वो விடவில்லை. कहकर ऐसे ही नहीं रुक गया। சொன்ன தெய்வம் அதை செய்து जो காட்டினார். कहा हुआ परमेश्वर से कर कर அதை दिखाया, கிரியையில वो காட்டினார். अपने क्रिया में दिखाया। உங்களை மன்னிக்கிற ஒரு பலி என்கிட்ட இருக்கிறது. तुझे क्षमा करने की बलि मेरे पास உங்கள் है, பாவங்களை அகற்றுகிற ஒரு பலி என்கிட்ட இருக்கு. तुम्हारे पाप को निवारण करने वाली बलि मेरे पास அந்த है। பலி யார் தெரியுமா? वो बलि कौन है? என்னுடைய சொந்த குமாரன், वो मेरा खुद का என்னுடைய पुत्र, ஒரே பிள்ளை. मेरा एकलौता அந்த पुत्र। பிள்ளையை நான் உங்களுக்காக அனுப்புறேன். मैं उस पुत्र को तुम्हारे लिए அந்த भेजता பிள்ளை हूं। நிமித்தமாக उस पुत्र के द्वारा அத்தனை பாவம் மன்னிக்கப்படும். तुम्हारे सारे पाप के लिए निवारण मिलेगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு நம்மிடத்தில் அந்த கிரியை தான் கர்த்தர் आज எதிர்பார்க்கிறார். हमारे पास वही क्रिया परमेश्वर இந்த चाहता உலக है। ஆஸ்தி மட்டும் இருக்கு, ये संसार का सारा धन உலக दौलत பணம் है, இருக்கிறது, सब संपत्ति है, உலக பெயர் இருக்கிறது, हमारे लिए नाम है, நல்ல புகழ் இருக்கிறது, अच्छा नाम कमाए சில हैं, இடத்துல அதிகாரம் இருக்கிறது. उस समय में अधिकार भी ஆனால் है, நாம் எதை பயன்படுத்துகிறோம், लेकिन हम किससे उपयोग करते हैं, எப்படி பயன்படுத்துகிறோம், कैसे उपयोग करते ரொம்ப हैं, முக்கியங்க. वो सब बहुत मुख्य हालेलुया, है। हालेलुया। அதிகாரம் இருந்து अधिकार रहने पर ஒருவன் அந்த அதிகாரத்துக்கு தேவையுள்ளவனாய் இருந்தால் அவனுக்கு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். कोई किसी अधिकार के लिए अगर जरूरतमंद है तो उसके लिए वो अधिकार उपयोग करना जरूरी है। பணம் இருந்து पैसा रहकर உங்களுக்கு முன்பாக ஒருவன் பண தேவையோடு இருந்தால் அவனுக்கு அதை கொடுக்க வேண்டும். आपके सामने किसी जरूरत के साथ है तो उसे देखकर उसे मदद करना கிரியை जरूरी है। இல்லாத விசுவாசம் அனைத்தும் செத்தது என்று क्रिया சொல்கிறது. बिना करने वाले सारे विश्वास मरा हुआ कर அப்ப இன்னைக்கு அன்பை கிரியையில வெளிப்படுத்தணும். हम अपने प्रेम को अपने क्रिया में प्रकट करेंगे। கிறிஸ்மஸ் நாள்ல उस विश्वास के அது साथ நம்மோடு சொல்லுகிற காரியம் தான். वो हमसे परमेश्वर यही कहना चाहता வெறும் है, வசனத்தையும் வார்த்தையும் சொல்லிட்டு केवल போயிடாதீங்க. शब्द या वचन को कहकर मत जाओ, வசனத்தையும் வார்த்தையும் மட்டும் சொல்லிட்டு केवल போயிடாதீங்க. वचन और शब्दों को मत कहकर ஹேப்பி जाओ। கிறிஸ்மஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடலாம். हैप्पी क्रिसमस सबसे कहकर நீங்க जा सकते சொல்ற हैं, ஆத்மா ஹேப்பியா இருக்காங்களா? लेकिन आप कहने वाला वो प्राण खुश है क्या? அதுதான் ரொம்ப முக்கியம். वो बहुत मुख्य है। ஹalleluya, हालेलुया। உங்க பக்கத்து வீட்ல ஹேப்பியா இருக்காங்க, ஹேப்பி கிறிஸ்மஸ் சொல்லிருவீங்க. आपके बाजू के घर में आप हैप्पी क्रिसमस कह देंगे, இன்னைக்கு அவங்க ஹேப்பியா இருக்காங்களா? लेकिन आज वो खुश है क्या? இல்லனா முடிந்த அளவு கிரியையில வெளிப்படுத்துங்க. नहीं है तो आप उसमें अपने क्रिया के द्वारा उसे प्रकट हालेलुया, कीजिए। हालेलुया, हालेलुया. हालेलुया। ஏதாவது கொடுங்க.
कुछ दीजिए பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு आसपास के घर वालों को எத்தனை பேர் ரோட்ல உட்கார்ந்திருக்காங்கல்ல कितने लोग रास्ते में बैठे हैं நீங்க ஒரு 4-5 பேருக்கு ஒரு சாப்பாடை கொடுங்க आप 4-5 लोगों के लिए कुछ खाना दीजिए கிரியையில வெளிப்படுத்துங்க अपनी क्रियाओं को प्रकट நைட் कीजिए ரோட்டுக்கு வெளிய வந்தீங்கன்னு வெச்சுக்காங்களேன் अब 90 फीट रोड के बाहर आएंगे तो நைட் रात ரோடுங்கல்ல रात में बाहर आने पर நீங்க நைட் வெளிய வந்தீங்கன்னா आप अगर बाहर आएंगे तो எத்தனை பிச்சைக்காரங்க இருப்பாங்க कितने सारे भिखारी हैं எத்தனை பேர் कितने सारे நடுங்கிட்டு இருப்பாங்க आप ठंडी में आप देखते कांपते रहते हैं ஒரு நாள் போய் சாப்பாடு கொடுங்க आप एक रात में जाकर उन्हें भोजन எல்லாரும் உங்களுக்கு दीजिए ஹெல்ப் பண்ணுங்க आप कुछ उन्हें मदद कीजिए அன்பை கிரியையில காட்டுங்க अपने प्रेम को आप क्रिया में प्रकट कीजिए हालेलुया। हालेलुया நமக்கு பெரிதாய் காட்டுவதற்கு நம்ம இடத்துல இல்லாமல் हम இருக்கு कुछ बड़ा दिखाने के लिए हमारे पास कुछ नहीं है நம்மளால வந்து ஒரு பெருசா எதையும் கொடுக்க हम முடியாது कुछ बड़ा नहीं दिखा सकते हैं இருக்கிறதுல கொடுத்து பாருங்க लेकिन जो हमारे पास है उसे देकर हम मदद करेंगे ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ரோட்ல உட்கார்ந்திருக்கிற ஒருத்தனுக்கு रास्ते में बैठे किसी मनुष्य நீங்க के ஒரு लिए வடப்பா வாங்கி கொடுத்தா கூட आप एक वड़ा पाव लेकर देंगे तो भी அவன் முகத்துல இருந்து ஒரு கண்ணீரோட ஒரு சிரிப்பு வரும் பாருங்க उसके चेहरे पे एक आंसू के साथ एक खुशी आएगी देखो அதுல கிடைக்கிற சந்தோஷம் இந்த உலகத்துல எதுலயும் கிடைக்கும் उससे मिलने वाला खुशी ये संसार में कहीं पे भी नहीं मिलेगा ஹalleluya हालेलुया ஒரு நாள் அதை கொடுத்து ரசிச்சு பாருங்க एक दिन आप देखकर उसे देखकर खुशी मनाइए ஹalleluya हालेलुया ஒண்ணுமே இல்லாம இருக்காங்கல்ல जिसके पास कुछ भी नहीं है ஒரு வீட்ல உங்களுக்கு தெரியுது आपको लगता है कि इस घर पे இன்னைக்கு ऐसा அவங்க வீட்ல है சாப்பாடுக்கு ஒண்ணும் இல்ல उनके घर पे आज भोजन के लिए कुछ नहीं है ஒரு கிலோ அரிசி வாங்கி கொடுத்துட்டு 4 தக்காளி வாங்கி கொடுங்க 1 किलो चावल लेकर टमाटर लेकर दीजिए அவங்க கையை பிடிச்சு தேங்க்ஸ் சொல்லுவாங்க वो பாருங்க हाथ पकड़कर आपको धन्यवाद कहेंगे देखो அதுல இருக்கிற சந்தோஷம் இந்த உலகத்துல யாரும் கொடுக்க उस पे रहने वाली खुशी आपको कहीं और नहीं मिलेगी ஹalleluya हालेलुया சின்ன சின்ன கிரியை செய்யுங்க छोटा छोटा काम ஒரு कीजिए மூட அரிசி வாங்கி கொடுக்க வேண்டாம் आपको एक गोनी चावल लेने की जरूरत नहीं ஒரு மூட பருப்பு வாங்கி கொடுக்க एक வேண்டாம் गोनी आपको दाल लेके देने की जरूरत नहीं அரை கிலோ அரிசி போதும் आधा किलो चावल ஒரு काफी है। குடும்பத்து ஒரு நேரம் பசியை தீர்ப்பதற்கு एक समय का एक परिवार का भूख को मिटा அதை सकता செஞ்சு है பாருங்க आप ये कर देखिए ஹalleluya हालेलुया சொன்னால கொஞ்சம் நாளை கிரியை செய்ய ஆரம்பிங்க अपने क्रिया को करने के लिए आप शुरुआत कीजिए ஹalleluya हालेलुया ஒன்னு சொல்லட்டுமா मैं कहता हूँ கிரியை இல்லாமல் क्रिया के बिना எந்த ஒரு மிஷனரியாவது இந்தியாவுக்கு வந்திருந்தா कोई भी मिशनरी अगर भारत देश में आया हो तो இந்தியாவுல ஒரு கிறிஸ்தவன் கூட இருந்திருக்க முடியாது भारत देश में एक भी मसीही नहीं रहा ஒரு होगा கிறிஸ்தவன் கூட இருந்திருக்க एक भी முடியாது मसीही नहीं रहा होगा அத்தனை பேரும் தன்னுடைய சொத்தை விட்டுட்டு வந்தாங்க वो सारे अपने धन दौलत को छोड़कर वो आए தன்னுடைய थे பிள்ளைய சாக கிடக்கிற பிள்ளையை விட்டுட்டு வந்தாங்க अपने मरने के लिए रहने वाले बच्चे को वो छोड़कर आए எல்லாம் கிரியையில காட்டுனாங்க सब अपने क्रिया में अपने प्रेम को दिखाया அதாவது இன்னைக்கு நீங்களும் நானும் நல்ல சந்தோஷமா इसलिए आप और मैं आज बहुत खुशी मनाते हैं ஹalleluya हालेलुया அன்ப கிரியையில காட்டுங்க हम उस प्रेम को क्रिया में வெறும் दिखाएंगे வார்த்தைகளும் வசனங்களும் केवल அல்ல वचन और शब्द में नहीं கிரியையும் உண்மையும் இருக்க तो வேண்டும் क्रिया और सच्चाई रहना जरूरी है ஹalleluya हालेलुया அன்ப கிரியையில காட்டதான் ஆண்டவர் விரும்புகிறார் उस क्रिया में दिखाना ही पिता चाहता है நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 21ஆம் 22ஆம் வசனம் न्यायों 25वां अध्याय उसका 21 और 22वां वचन में हम देखते ரோமர் हैं 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் रोमियो 12वां अध्याय उसका 20वां இந்த இரண்டு वचन வசனங்கள் சொல்லப்பட்டு ये இருக்கிறது दोनों वचन में कहा गया है சத்துரு பசியாய் இருந்தால் तेरा शत्रु जब भूखा रहता அவனுக்கு है ஆகாரம் கொடு उसे भोजन दे ஹalleluya हालेलुया உன்னிடத்தில் வேண்டிக் கொள்வது நீ முகம் கோணாத तेरे पास विनती करता है तो अपने चेहरे को मत Sorry, मोड़ा அது மத்தேயு 5:42 நினைக்கிறேன் மத்த நீதிமொழி 25 21 22 ஒரு வாசிங்க ப்ளீஸ் न्यायों 25 21 22 को ही पढ़ेंगे உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு அவன் தாகமாய் இருந்தால் குடிக்க தண்ணீர் அவன் தாகமா இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு அதனால் நீ அவன் தலையின் மேல் நீ அதனால் அதன் மேல் தலையின் மேல் எரிகிற தழல்களை எரிகிற தழல்களை குடி குறிப்பார் கர்த்தர் உனக்கு பலனளிப்பார் கர்த்தர் உனக்கு பலனளிப்பார் ஹalleluya हालेलुया பாருங்க சத்துருக்கு பசியா இருக்கும்போது ஒரு சாப்பாடு கொடுத்துட்டு शत्रु जब भूखा रहता है उसे हम भोजन அவன் देकर தாகமா இருக்கும்போது ஒரு கிளாஸ் தண்ணி वो கொடுத்துட்டு जब प्यासा है उसे एक गिलास पानी நீங்க देकर வந்துருங்க आप आ जाइए எதிர்பார்க்காதீங்க आप उसके पास कुछ मत திருப்பி बांट தரணும் जाना எதிர்பார்க்காதீங்க आप कुछ मत बांट जाना வசனம் சொல்லுது தெரியுமா वचन क्या कहता है கர்த்தர் உனக்கு பலனளிப்பார் परमेश्वर तुम्हारे लिए भलाई ஹalleluya करेगा ஹalleluya हालेलुया हालेलुया இன்னைக்கு நம்ம என்ன யோசிக்கிறோம் आज हम क्या सोचते நான் हैं கொடுத்தா எனக்கு திரும்பி வரும் मैं अगर कुछ दूं तो मुझे அவன் फिर से எனக்கு திரும்பி मिलेगा தரதா நான் கொடுப்பேன் वो मुझे फिर से देगा इसलिए இல்லைன்னா मैं கொடுக்க दूंगा மாட்டேன். नहीं तो मैं नहीं दूंगा இந்த மனநிலை நீ கொஞ்சம் மாற்றுங்க इस मन की स्थिति को मैं आज வசனம் बदलना சொல்லுகிறது கொடுத்தது वचन कहता है कि तुमने जो दिया है மனுஷன் எதிர்பார்க்காதீங்க आप मनुष्य के पास उसका கொடுத்தவன்ட்ட बांट मत जाना। எதிர்பார்க்காதீங்க आप देगा कर मत बांट जाना அதற்குரிய பலனை கர்த்தர்ட்ட எதிர்பார்க்க उसके लिए एक फल को हम परमेश्वर के पास बांट जाएंगे கர்த்தர் பலனை தெளிவாருங்க क्योंकि पिता वो परमेश्वर प्रतिफल को देता மத்தேயு है 5:42ல मत्ती 5:42 அங்க में சொல்லப்பட்டு देखते இருக்கிறது हैं, वहां पे कहा गया है அப்ப உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு तेरे पास जो मांगता है उसे दे உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே जो तुझ पर कर्ज लेना चाहता है उसके लिए अपने चेहरे को मत मुड़ा ஹalleluya हालेलुया கேட்கிறவனுக்கு கொடுக்கணும் जो कोई मांगता है उसे दे யாராவது உங்ககிட்ட வந்து கடன் கேட்காங்களா कोई तेरे पास आकर मांगता है क्या முகம் கோணாதீங்க तो अपने चेहरे को मत मुड़ा இருக்கிறதா जो कुछ भी है மனப்பூர்வமா கொடுங்க आप पूरे मन के साथ उन्हें சந்தோஷமாய் दीजिए। கொடுங்க खुशी के साथ दीजिए ஹalleluya हालेलुया அதான் அதுக்கு முந்தின வசனங்களை பார்த்தோம் அப்படினா इसलिए उसके पहले के वचन हम அப்ப देखते ஒருவன் हैं வந்து अगर कोई உன்கிட்ட வந்து ஒரு Dress கேட்டாங்க அப்படினா
तेरे पास एक कपड़े को உன் मांगता है அங்கேயே எடுத்து கொடுத்துரு. तो अपने वस्त्र को निकाल कर ले। ஹalleluya. हालेलुया। ஒரு மைல் தூரம் நடக்க சொன்னா 1 மைல் दूर अगर चलने के लिए 2 மைல் कहता தூரம் நடந்து போங்க. है 2 மைல் उसके साथ चले जा। So, இப்படி கொடுப்பதுல அந்த கிரியை வெளிப்படாது. इसलिए देने में अपने प्रेम को प्रकट करना இதுதான் जरूरी அன்பின் கிரியை. है। यही प्रेम का இன்னைக்கு இந்த प्रकट கிரியை करना இன்னைக்கு है। வெளிப்படுத்துறோம். आज हम इस क्रिया को प्रकट करेंगे। பிதா தன்னுடைய அன்பின் கிரியை வெளிப்படுத்தினார். पिता अपने प्रेम की क्रिया को जैसे प्रकट இன்னைக்கு किया, நம்மளும் கூட அந்த அன்பின் கிரியை வெளிப்படுத்த आज வேண்டும். हम भी उस प्रेम की क्रिया को प्रकट இப்ரேயர் करेंगे। 6:10 சொல்லுகிறது, इब्रानियों 6:10 कहता அவர் है உங்களுடைய அன்பின் பிரயாசத்தை மறப்பதற்கு அநீதியுள்ள தேவன் वो அல்ல. तुम्हारे प्रेम के प्रयास को भूलने के लिए अधर्मी परमेश्वर नहीं। ஹalleluya. हालेलुया। அப்போ ஒன்று அன்பு வெளிப்பட்டது, पहला प्रेम प्रकट हुआ, இரண்டாவது அன்பின் கிரியை வெளிப்பட்டது. दूसरा प्रेम की क्रिया प्रकट हुई। இன்னைக்கு இத நம்ம செய்யணும். आज हमें उसे करना है। அநேகர் செய்து கொண்டு आज இருக்கிறீங்க. कई सारे लोग इसे करते आए கர்த்தர் हैं। உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष இன்னும் करेगा। அதிகமாய் செய்யுங்க. और भी अधिक कीजिए, இன்னும் அதிகமாய் செய்யுங்க. और अधिक कीजिए। முடிந்த அளவுக்கு முயற்சி நல்ல உண்மையாய் செய்யுங்க. जितना हो सकता है उतना प्रयास को अपने भलाई के साथ, யாருக்கு सच्चाई के தெரியணும் साथ ஆசைப்படாதீங்க. कीजिए। कोई देखना है ऐसे मत सोचिए, திருப்பி தரணும் वो ஆசைப்படாதீங்க. लौटाएगा कर मत सोचिए। ஆண்டவரிடம் எதிர்பார்த்து செய்து கொண்டே हम இருங்க. प्रतिफल परमेश्वर से मांग कर हम देख कर कहते हालेलुया। हैं। हालेलुया। வசனம் சொல்லுகிறது, वचन कहता நீ है தர்மம் பண்ணும் பொழுது तो जब दूसरों को दान देता है வீதியில இருந்து பண்ணாதீங்க. तो रास्ते में खड़े 4 रहकर பேர் பார்க்கணும் பண்ணாதீங்க. 4 लोग देखने लायक मत என்ன कीजिए। தெரியுமா? வலது கை கொடுக்கிறது இடது கை தெரியாம இருக்கணும். दाहिने हाथ जो देता बाएं हाथ नहीं जानना चाहिए। ஹalleluya. हालेलुया। வலது கை கொடுக்கிறது இடது கை கூட தெரியும். दाहिने हाथ जो देता बाएं हाथ नहीं जानना। என்ன அர்த்தம் தெரியுமா? उसका अर्थ क्या है? கொடுத்தத மறந்துரு. जो அவ்வளவுதான். तू दिया है उसे भूल जा। ஹalleluya. हालेलुया। கொடுத்தத மறந்துருங்க. जो तूने दिया है उसे भूल जा। நம்ம மறந்தா கர்த்தர் மறக்காம இருப்பார். हम भूलेंगे तो परमेश्वर भूले बना रहता है। ஹalleluya. हालेलुया। நம்ம ஞாபகம் வச்சா அவர் மறந்துருவார். अगर हम याद रखेंगे तो वो भूल जाएगा। அதனால தான் इसलिए கிரியைகளை காட்டுங்க. आप अपने क्रिया में प्रकट அன்பின் करें। கிரியை வெளிப்படும். हम अपने प्रेम को क्रिया में प्रकट करेंगे। மூன்றாவது ஒரு காரியம் तीसरा हम देखते हैं, அங்க பார்க்கும் பொழுது वहां पे देखते हैं யோவான் 3:16ல योना 3:16 में அவருடைய குமாரனை அவர் நமக்கு தந்தருளி वो अपने पुत्र को हमारे लिए देकर இவ்வளவாய் इतना அன்பு கூர்ந்தார். इतने ज्यादा उसने प्रेम जताया। இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். उसने इतना ज्यादा प्रेम So जताया, loud. इतना ज्यादा। அப்படின்னா என்ன தெரியுமா? इसका मतलब क्या जाता है? அன்பின் பூரணம் வெளிப்பட்டது அங்க. प्रेम का परिपूर्णता वहां पर दिखाई दी। அன்புடைய ஒரு ஃபுல்னஸ். वो एक प्रेम का परिपूर्णता। ஹalleluya. हालेलुया। அதுக்கப்புறம் அங்க வேட சொல்றதுக்கு இல்ல. उसके पास उसकी कोई सीमा नहीं है। அந்த வசனம் எழுதினவங்க वो वचन ने जिसने लिखा है எவ்வளவு அன்பு கூர்ந்தார்னு எழுதல. वो जितना प्रेम जताया ऐसा नहीं लिखा है। ஹalleluya. हालेलुया। பாருங்க அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, वहां पे कहा गया है அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். उसने उसे देखकर इतना ज्यादा उसने प्रेम किया। ஒரு மெஷர் அங்க வைக்க முடியல. वहां पे कोई सीमा नहीं रखा गया। ஹalleluya. அங்க ஒரு அன்பு எவ்வளவு காட்டியிருக்காரு அதை வந்து ஒரு அளவு பண்ண முடியல. वहां पे तोलने लायक कुछ नहीं बताया गया। அந்த அளவுக்கு அன்பு கொடுத்துட்டாரு. इतना ज्यादा उसने प्रेम जताया அந்த है। அன்பை उस प्रेम को இன்னைக்கு அளந்து பார்த்தாலும் அளக்க முடியாது. आज अगर हम तोल के देखेंगे तो भी नहीं तोल அன்னைக்கு पाएंगे। அது டெக்னாலஜி இல்ல. उस दिन में टेक्नोलॉजी नहीं था, வசனத்தை ஏதோ சும்மா எழுதி இருப்பாங்க वचन நினைக்கிறேன். ऐसे लिख दिए होंगे ऐसे मैं இன்னைக்கு सोचता हूं। என்னனாலும் அளந்து பார்த்துடலாம். लेकिन आज कुछ भी हम उसे तोल कर ஆமா. देखने நிலவு लायक எவ்வளவு है। தூரத்துல கூட கண்டுபிடிச்சிடலாம். हम चांद कितना दूर है वो भी हम கடலுக்கு जान எவ்வளவு सकते ஆழம் இருக்கு அதை கூட हैं। समुद्र கண்டுபிடிச்சிடலாம். की कितनी गहराई वो भी हम जान ஆனா सकते இத हैं। கண்டுபிடிக்கிறவங்க लेकिन इससे जुड़ने वाले, என்னுடைய பிதா என் மீது வைத்திருக்கிற அன்பை யாராலும் मेरे கண்டுபிடிக்க முடியாது. पिता ने मुझ पर जताए हुए प्रेम को कोई नहीं ढूंढ सकता है। அவ்வளவு அன்பு वो வச்சிருக்கிறார். इतना बहुतायत से प्रेम करता है। மூன்றாவது என்ன தெரியுமா? तीसरा क्या அவருடைய है? அன்பின் பூரணத்தை वो வெளிப்படுத்தினார். अपने प्रेम की परिपूर्णता को प्रकट करता है। அன்மெஷரபிள் லவ் அது. वो कभी ना तोलने वाला அதை एक வந்து प्रेम நீங்க को வந்து மெஷர் जताता है। பண்ணவே முடியாது. हम उसे कभी ना तोल நீங்க सकते சொல்ல हैं। முடியாது இந்த ஒரு காரியத்துல தான் நான் பிதா அன்பு आप नहीं செஞ்சார். कह सकते इस प्रेम को इतना ही किया है। என் வாழ்க்கையில இந்த ஒரு காரியத்துல மாத்திரம் எனக்கு தேவன் உதவி செய்தார். परमेश्वर मेरे एक कार्य में, मेरे जीवन में इसमें से उसने प्रेम किया। யாரும் சொல்ல முடியாது. कोई भी ऐसा नहीं कह ஒன்னு सकते। தெரியுமா? एक जानते நம்ம हैं, இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பிதாவுடைய அன்பு இருக்கு. हम रहने वाला हर एक क्षण पिता का हमारा கொஞ்சம் प्रेम நீங்க है। யோசிச்சு பின்னாடி திரும்பி உங்க வாழ்க்கைய थोड़ा सोच कर अपने பாத்தீங்கன்னா जीवन को पीछे मुड़कर ஒவ்வொரு देखने पर செகண்ட்லயும் பிதா எங்கேயோ கிரியை செய்திருப்பார். हर एक क्षण में पिता ने कहीं ना कहीं अपना ஏதோ क्रिया ஒரு किया। இடத்துல கிரியை நடந்திருக்கும். किसी एक जगह पर उसका क्रिया ஏதோ ஒரு प्रकट हुआ கிருபை होगा। இருந்திருக்கும். इसी द्वारा उसका अनुग्रह प्रकट ஏதோ हुआ ஒரு होगा। இடத்துல இரக்கம் இருந்திருக்கு. कहीं ना कहीं वो उसका दया हुआ होगा। அத வந்து நம்மளால அளந்து பார்க்க முடியாது. हम उसे तोल कर ही नहीं देख सकते அத हैं। வந்து நம்மளால எண்ண முடியாது. हम उसे गिन भी नहीं நான் सकते। ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து मैं उधार पाए हुए दिन से கரெக்ட்டா लेकर ரட்சிக்கப்பட்ட டேட் நம்ம சொல்லிடுவாங்க சில பேர். उधार पे आए हुए दिन को कई लोग कह देंगे। ஞானஸ்நானம் எடுத்த டேட் சொல்லிடுவீங்க. बपतिस्मा का दिन को कहने लायक இத்தனை रहते हैं। வருஷம் இத்தனை நாள் ஆகுது. इतना साल इतना दिन हुआ है। நேரத்தை கூட சொல்லிடலாம். आप समय को भी बता இந்த दे सकते டைம்ல हैं। நான் எடுத்தேன். हम इस समय पर मैंने அதனால बपतिस्मा இவ்வளவு लिया। நேரம் ஆகுது. इसलिए कितना देर हुआ। இதெல்லாம் நம்மள சொல்ற நம்ம ये सब बताने वाले हम இத்தனை வருடங்களில इतने साल में எனக்கு எத்தனை நன்மை செய்திருக்கிறார். मेरे लिए कितना भलाई किया। நம்ம யாரா எண்ண முடியுமா? कोई हम गिन सकते हैं நம்ம क्या? யாரா சொல்ல முடியுமா? कोई हम कह सकते हैं क्या? அதுதான் அவருடைய அன்பின் यही பூரணம். उसका परमेश्वर की அதுதான் அவருடைய அன்பின் परिपूर्णता, பூரணம். उसका प्रेम की परिपूर्णता। அந்த
இன்னைக்கு பிதா காட்டி उस இருக்கிறாங்க. परिपूर्णता को पिता ने आज दिखाया है। யோவான் 13:1 பார்த்தோம் அப்படின்னா யோவாना 13 उसका 1 में देखते हैं, சீஷர்களை அவர் தெரிந்து கொள்ளும் பொழுது चेलों को वो चुनने के समय எப்படி இயேசு அன்பு செய்தாரோ कैसे यीशु ने प्रेम जताया, அப்படியே उसी तरह முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். अंत तक उसने उन पर प्रेम जताया, முடிவு பரியந்தமும் அன்பு வச்சார். उन पर अंत तक उन पर प्रेम जताया। அவருடைய அன்புல ஒரு குறை கூட இல்ல. उसके प्रेम में थोड़ी भी किसी भी तरह की कमी नहीं थी। ஹalleluya. हालेलुया। நம்முடைய அன்புல கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும். हमारे प्रेम में कभी उतार चढ़ाव रहता है। ஹalleluya. हालेलुया। ஆமா, ஒருத்தங்க நமக்கு நல்லா பேசினா அன்பு செய்வோம். कोई हमसे अच्छे बात करेंगे तो उन पर प्रेम जताएंगे। பேசாம திருப்பினா நம்ம அன்பு செய்ய மாட்டோம். हम प्रेम अगर हमसे मुड़कर जाएंगे तो हम प्रेम नहीं கேட்டத जताएंगे। கொடுத்தா அன்பு செய்வோம். मांगेंगे जो दिया तो उस प्रेम கேட்டது जताएंगे, கிடைக்கலனா அன்பு செய்ய जो மாட்டோம். मांगा वो नहीं दिया तो नहीं It's a मिले तो man प्रेम love. नहीं இது வந்து जताएंगे। மனுஷனுடைய அன்பு. ये मनुष्य का प्रेम है। இது ஒவ்வொரு இடத்திலும் ஏதோ ஒரு இடத்தில் ஏறும், ஏதோ ஒரு இடத்தில் இறங்கும். किसी भी समय में वो उतार चढ़ाव रहता ஏதோ है, ஒரு இடத்தில் அதிகமாக, ஏதோ ஒரு இடத்தில் குறைந்து கொண்டே कहीं पे இருக்கும். बढ़ता है कहीं पे कम होता है। ஆனால் இந்த தேவனுடைய அன்பு लेकिन मेरे पिता का ஒரு प्रेम நாளும் குறையாது. वो कभी न कम होने वाला। அல்ல அல்ல குறையாத அன்பு, தேவிட்டு தேவிட்ட ருசிக்க அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. அல்லேலூயா. எவ்வளவு அழுனாலும் வந்துகிட்டே இருக்கும். कितना भी हम लेंगे तो भी उतना आता रहेगा। நல்லவர் என்பதை ருசிச்சு பாருங்க. எவ்வளவு परमेश्वर ருசிச்சாலும் நல்லதா இருக்கும். परमेश्वर भला इसे चक्कर देगी, कितना भी हम चखेंगे उतना भला रहेगा। அல்லேலூயா. हालेलुया। ஒரு நாள் இயேசு கசக்க மாட்டார். कभी भी यीशु कड़वा नहीं लगेगा। அல்லேலூயா. हालेलुया। மாறாவ மதுரமா மாத்தினார்னா மதுரமா தான் இருக்கும். मारा को अगर उसने अच्छा बनाया तो अच्छा ही रहेगा। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவருடைய அன்பின் பூரணம் அங்கு வெளிப்படுகிறது. उसका प्रेम का परिपूर्णता हमारे लिए प्रकट होता இயேசு है। கிறிஸ்து 15 யோவான் 15:13 சொல்லப்பட்டு இருக்கிறது. யோவாना 11:12 में कहा गया அங்க है, பாருங்க, वहां पे कहा गया है, சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். वो चेले को देखकर कहता அங்க है, பாருங்க, वो कहता है, நான் உங்ககிட்ட எல்லாமே சொல்லிட்டேன். मैं उनसे सब कुछ कह நான் दिया, உங்ககிட்ட எதையுமே மறைக்கல. मैं उनसे कुछ नहीं छुपाया। ஆனா लेकिन ஒரு சிநேகிதருக்காய் கொடுக்கிற அன்பை காட்டிலும் வேற ஒரு அன்பு இல்ல. एक मित्र दोस्त के लिए देने वाला प्रेम से बढ़कर कुछ और नहीं அதனால है। நீங்க எல்லாம் என் சிநேகிதரா இருக்கீங்க. इसलिए आप सब मेरे दोस्त हैं। ஹalleluya. हालेलुया। பாருங்க, அவருடைய அன்பை அவர் எப்படி விளக்குகிறார் பாருங்க. वो अपने प्रेम को कैसे बताता है, இயேசு देखिए। கிறிஸ்துவாக சொல்லும் பொழுது यीशु मसीह कहते समय ஆவியானவர் சொல்கிறார், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். पवित्र आत्मा कहता है कि इतना प्रेम அப்படி जताया। சொல்லிட்டு इसे कहकर இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். यीशु मसीह के जीवन में एक संभव को बताता है। சீஷர்களை எப்படி தொடக்கத்துல அன்பு கூர்ந்தாரோ चेलों को शुरुआत में जिसे प्रेम அப்படியே जताया, முடிவு வரை அன்பு கூர்ந்தார். वैसे ही अंत तक वो प्रेम இப்ப जताता பாருங்க, है। இயேசு கிறிஸ்து தானே ஒரு அன்பை சொல்லுகிறார். वैसे पिता एक प्रेम को दिखाता அந்த है। அன்பை எதற்கு ஒப்பிட சொல்லுகிறார் उस என்றால், प्रेम को किसके साथ तुलना ஒரு करता है? சிநேகிதன் இன்னொரு சிநேகிதனுக்காக கொடுக்கிற ஜீவனை கொடுத்து, एक दोस्त दूसरे एक दोस्त को अपना जीवन देने लायक, அந்த அன்பை போல நான் உங்ககிட்ட நேசிச்சிருக்கேன். उससे प्रेम के समान मैं तुझसे प्रेम किया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த அன்பை இன்னைக்கு நம்ம இடத்துல इस எதிர்பார்க்கிறார். प्रेम को वो हमारे पास चाहता है। 1 யோவான் 2:5ல पहला யோவாना 5:2 में 1 देखते யோவான் हैं। 2:5 பார்க்கும் பொழுது 5:2 में हम देखते हैं, ஸ்தோத்திரிக்கிறோம் வாசிக்கலாம். ஒருவர் कोई पढ़ेंगे। அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிற இடத்தில் மெய்யாகவே பூரணப்பட்டு இருக்கும், அதனாலே அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் उस वचन को जो कोई अपनाते हैं, தேவன் அன்பு மெய்யாய் பூரணப்பட்டு இருக்கிறது. पिता का प्रेम पूरी तरह से परिपूर्ण அப்ப हुआ है। தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? पिता हमसे क्या चाहता है? நம்மளும் அந்த பூரணமான அன்பிற்குள் வர வேண்டும். हम भी उस परिपूर्ण प्रेम के अंदर आना है। அல்லேலூயா. हालेलुया। எப்படி தேவன் அந்த பூரணமான அன்பை வெளிப்படுத்தினாரோ, पिता जैसे उस परिपूर्ण प्रेम को प्रकट அப்படியே किया, நாமளும் கூட அந்த பூரணமான அன்பை வெளிப்படுத்தணுமா? वैसे हम भी उस परिपूर्ण प्रेम को प्रकट ஆனா करें। இப்ப அந்த பூரணமான அன்பை வெளிப்படுத்துவதற்கு उस परिपूर्ण प्रेम को प्रकट करने के அவர் लिए கொடுத்திருக்கிற மிகப்பெரிய காரியம் தான் வசனம். उसने दिया हुआ सबसे बहुमूल्य जो है அந்த वचन। வசனத்தை நம்ம கை கொண்டுட்டோம் அப்படின்னா उस वचन को जब हम अपनाएंगे, நம்முடைய அன்பு பூரணப்பட்டுருமா? हमारा प्रेम भी परिपूर्ण हो हालेलुया। जाएगा। हालेलुया। 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 இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான். वो दयालु जो है वो भाग्य है। அல்லேலூயா. हालेलुया। வசனம் சொல்லுதுங்க, वचन कहता है சமாதானம் பண்ணுகிறவர்கள் जो பாக்கியவான். समाधान करते हैं वो धन्य அப்ப है। இந்த வசனம் ஏன் ये சொல்லப்பட்டிருக்கு? वचन सब क्यों कहा गया இதெல்லாம் है? நம்ம செய்யணும், क्योंकि हम सब करना है, சமாதானம் பண்ணணும், हम समाधान करना இரக்கமா है, இருக்கணும், हम
हम दयालु बनना உள்ளத்தில் है, பரிசுத்தமாய் हम இருக்கணும். पवित्र रहना இந்த है। வசனத்தை கைக்கொள்ள ये सब वचन को जब अपनाते हैं, நமக்குள்ளும் தேவ அன்பு பூரணப்படுமா? हमारे अंदर पिता का प्रेम परिपूर्ण होता அந்த है। வசனம் அப்படிதான் சொல்லுது. वचन ऐसे कहता है, தேவ அன்பு மெய்யாய் பூரணப்படும். पिता का प्रेम हमारे अंदर परिपूर्ण होने। என்னுடைய உங்களுடைய அன்பு அல்ல. आपका और मेरा प्रेम नहीं, யாருடைய அன்பு பூரணப்படணும்? किसी का प्रेम नहीं, தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில पिता பூரணப்படணும். का प्रेम हमारे अंदर प्रकट होना அத है। ஃபர்ஸ்ட் சொல்றேன்ல. इसलिए मैंने पहले कहा, நம்முடைய அன்பு இறங்கும் ஏறும். हमारा प्रेम उतरेगा चढ़ेगा, ஆனா தேவ அன்பு ஒரு நாள் குறையாது. लेकिन पिता का प्रेम कभी ना कम அந்த होता। அன்பு எனக்குள் வரட்டும் ஆண்டவர்ட்ட கேளுங்க. वैसा प्रेम मेरे अंदर आने அந்த जैसे हम அன்பின் मांगेंगे, பூரணம் என் வாழ்க்கையில उस வரணும். प्रेम की परिपूर्णता मेरे अंदर आने செய்ய வேண்டிய जैसे காரியம் என்ன? हम उसके लिए क्या करना है? வசனத்துக்கு கீழ்ப்படிய हम வேண்டும். वचन को आज्ञा पालन ஹalleluya. करना है। हालेलुया। வசனத்துக்கு கீழ்ப்படிய. हम वचन का அதே आज्ञा யோவான் पालन 4:12 பார்க்கும் பொழுது उससे पहला யோனா 4:12 தேவனை देखते हैं, ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. पिता को किसी ने कभी नहीं देखा நாம் है। ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் हम एक दूसरे पर प्रेम दिखाने தேவன் पर நமக்குள் நிலைத்திருக்கிறார். पिता हमारे अंदर रहता है, அவருடைய அன்பும் நமக்குள் उसका பூரணப்படும். प्रेम भी हमारे अंदर அவருடைய परिपूर्ण அன்பு நமக்குள் பூரணப்படும். होता है। उसका प्रेम हमारे अंदर परिपूर्ण होता எப்ப है। பூரணப்படுகிறது? कब परिपूर्ण होता है? ஒருவரை ஒருவர் அன்பு கூறும் பொழுது. हम एक दूसरे को जब प्रेम जताते அந்த हैं। வசனம் ரொம்ப எவ்வளவு அருமையா இருக்கு वचन பாருங்க. कितना अच्छा है देखिए। ஒருவர் ஒரு அன்பு கூறுங்க. हम एक दूसरे पर जब प्रेम அப்பொழுது जताते हैं, तब தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறாரா? परमेश्वर हमारे अंदर रहता है। ஹalleluya. हालेलुया। தேவன் நமக்குள் வாழ்றார். पिता हमारे अंदर रहता है। எப்போ தெரியுமா? कब जानते हैं? ஒருவரை ஒருவர் அன்பு செய்யும் பொழுது. हम जब एक दूसरे को प्रेम करते हैं, ஒருவரை ஒருவர் அன்பு செஞ்சிட்டோம் அப்படினா हम एक दूसरे का प्रेम करने தேவன் पर பாப்பார் இவன் தான் எனக்கு வேணும். पिता देखेगा यही मुझे நான் चाहिए, தங்குற வாசம் பண்ணுகிற ஸ்தலமே இதுதான். मैं निवास करने वाला स्थान यही அப்ப அந்த है। தேவன் நமக்குள் வந்து விட்டார். वो पिता हमारे अंदर आना है तो அவருடைய அன்பு நமக்குள் பூரணமடையும். उसका प्रेम भी हमारे अंदर परिपूर्ण हो जाए। அன்பை கர்த்தர் आज எதிர்பார்க்கிறார். यही प्रेम को पिता हमारे अंदर சோ चाहता இன்னைக்கு है। அந்த பூரணமான அன்பை उस परिपूर्ण प्रेम நாங்க को எல்லாத்தையும் காட்டணும்ப்பா. हम सबको दिखाना है पिता। நீங்க அந்த அன்பு இன்னைக்கு நம்மட்ட இருந்துட்டோம் அப்படினா वो प्रेम अगर हमारे अंदर आज हो तो வசனம் நமக்குள் கைக்குள்ள ஆரம்பிச்சிருவோம். हम वचन को अपनाएंगे, பிதா நமக்குள் வாசம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. पिता हमारे अंदर निवास करने लगेगा। அது பாருங்க 1 யோவான் 4:17 இருந்து 19 வரைக்கும் பார்க்கும் பொழுது पहला यूहन्ना 4:17 से लेकर 19 तक हम देखते நியாய हैं। தீர்ப்பு நாளிலே न्याय के दिन में நமக்கு தைரியம் உண்டாக हमारे लिए हिम्मत होने के लिए அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. प्रेम हमारे अंदर परिपूर्ण होता है। இந்த அன்பு பூரணப்பட்டா என்ன ஆகும் தெரியுமா? वो प्रेम अगर परिपूर्ण हो तो क्या நியாய होता है? தீர்ப்பு நாளை குறித்து தைரியம் நமக்கு இருக்கும். न्याय के दिन को लेकर हम हिम्मत के साथ அன்பு रहेंगे। பூரணப்படல அப்படினா अगर प्रेम हमारे अंदर परिपूर्ण நியாய ना हो தீர்ப்பு तो நாளை குறித்து பயம் இருக்கும். न्याय के दिन को लेकर हमारे अंदर ஐயோ डर நான் रहेगी। நரகத்துக்கு போனா, मैं नरक को जाऊंगा பரலோகத்துக்கு போவேனா, या स्वर्ग में जाऊंगा, ஆண்டவரே என்ன தண்டனை கொடுப்பாரா ஆசீர்வாதம் கொடுப்பாரா? परमेश्वर मुझे दंड देगा या आशीष இதை देगा, குறித்து நமக்கு என்ன இருக்கும்? பயம் இருந்து கொண்டு இருக்கும். इससे लेकर हमारे अंदर एक डर पैदा அப்படி होगा। சொல்லிட்டு தான் ऐसे कहकर कहता அடுத்த है, வசனம் சொல்லுகிறது अगला वचन कहता है, அன்பிலே பயம் இல்லை. हमारे लिए प्रेम में कोई डर नहीं, ஹalleluya. ஹalleluya. அன்பிலே பயம் இல்லை. प्रेम में कोई डर அப்ப नहीं। நம்முடைய வாழ்க்கையில ஒரு பூரண அன்பு உள்ளே இருக்கும் பொழுது हमारे जीवन में एक परिपूर्ण प्रेम रहने पर நியாய தீர்ப்பு நாளை குறித்ததான பயம் இருக்காது நமக்கு. न्याय के दिन को लेकर हमारे अंदर कोई डर नहीं நான் रहेगा। பரலோகத்துக்கு போனா நரகத்துக்கு போனா பயம் இருக்காது. मैं स्वर्ग में जाऊंगा या नरक में जाऊंगा ये डर ஏன்னா नहीं அன்பில रहेगा, பயம் இல்லை. क्योंकि डर नहीं है। பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறது. परिपूर्ण प्रेम जो है हमारे सारे डर को दूर करता है। அதான் நமக்கு இப்படியே சொல்லப்பட்டு इसलिए இருக்கிறது. हमारे लिए ऐसा कहा गया है, நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் हमारे लिए डर की आत्मा को न देते हुए பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை बल கொடுத்திருக்கிறார். और साफ बुद्धि का एक आत्मा को प्राण को दिया அப்ப है। இன்னைக்கு அந்த அன்பின் பூரண நமக்குள்ள வந்துட்டு उस அப்படினா प्रेम का परिपूर्णता हमारे अंदर நம்ம आने पर வாழ்க்கையில பயமே இருக்காது. हमारे जीवन में डर नहीं रहेगा। ஹalleluya. हालेलुया। எதை குறித்து பயப்பட हम மாட்டோம். किसी भी चीज को लेकर नहीं இன்னைக்கு डरेंगे। செத்தானா நாளைக்கு செத்தானா आज मरे या कल मरे क्या, என்கிட்ட தேவ அன்பு இருக்கு. मेरे अंदर परमेश्वर का நான் प्रेम है, நிச்சயமா பரலோகத்துக்கு मैं போவேன். निश्चय परमेश्वर की ओर ஏன் जाऊंगा। பயப்படணும்? क्यों डरूंगा? மரணத்தை குறித்து பயம் இருக்காது. मुझे मरण को लेकर कोई डर வியாதியை नहीं, குறித்து பயம் இருக்காது. मुझे बीमारी को लेकर कोई डर மற்ற नहीं, எதிர்காலத்தை குறித்த பயம் या இருக்காது. मेरे भविष्य को लेकर कोई डर எதை नहीं, குறித்தும் பயம் இருக்காது. किसी भी चीज को डर नहीं। ஏன்னா வசனம் சொல்லுகிறது ये वचन कहता है அன்புல பயம் இருக்காது. हमारे प्रेम रहने पर कोई डर नहीं रहेगा। பூரண அன்பு एक परिपूर्ण प्रेम பயத்தை புறம்பே தள்ளுமா. सारे डर को दूर कर देता है। பயமானது வேதனை உள்ளது. डर जो है एक वेदना को लाने वाला। பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. जो कोई डरता है वो प्रेम में पूर्ण परिपूर्ण नहीं அப்ப है। இன்னைக்கு நம்மட்ட அன்பு பூரணம் இருக்கா இல்லையான்னு ஒரு காரியத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். आज हमारे पास प्रेम पूरी तरह है कि नहीं, एक चीज को रखकर हम யாரெல்லாம் देख பயந்துகிட்டு இருக்கீங்களோ அவங்கட்ட அன்பின் பூரணம் सकते हैं। இல்ல. जो कोई डर के साथ है उनके साथ प्रेम का परिपूर्णता नहीं। ஹalleluya. हालेलुया। அப்போ நியாய தீர்ப்பு நாளை குறித்ததான பயம், न्याय के दिन को लेकर एक डर, எதிர்காலத்தை குறித்ததான एक பயம், भविष्य को लेकर एक डर, மற்ற வியாதியோ மரணத்தை குறித்ததான பயம், कोई बीमारी है मौत को लेकर कोई அப்ப डर, இந்த பயம் எல்லாம் இருக்கு அப்படினா ये सब डर रहने पर காரணம் தேவனுடைய அன்பின் பூரணம் நம்மட்ட இல்ல. परमेश्वर की प्रेम की परिपूर्णता हमारे पास அப்ப அந்த नहीं। அன்பின் பூரணம் நமக்குள் வந்து விட்டோம்னா उस प्रेम की परिपूर्णता இந்த हमारे மாதிரி अंदर आ जाए பயங்கள் எல்லாம் தூர போயிடும். तो ऐसा ये सारे डर हमसे दूर चले அப்படி जाएंगे। சொல்லிட்டு ऐसे कहकर कहता அவர் है, முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் वो पहले हम पर प्रेम जताए इसलिए நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். हम भी उस पर प्रेम जताएंगे। ஹalleluya. हालेलुया। அவர் நம்மட்ட அன்பு கூர்ந்துட்டார். वो हम पर प्रेम
प्रेम जताया है। 2020 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து அனுப்பி நம்ம இடத்துல அன்பு 2000 கூர்ந்தார். साल के पहले उसमें हम पर प्रेम जताकर यीशु मसीह को அதனால हमारे लिए நாம भेजा। அவரிடத்துல அன்பு கூறணும். वैसे हम भी उस पर प्रेम जताने के அப்படி लिए சொல்லிட்டு தேவன் சொல்லுகிறார், ऐसे कहकर वो कहता है, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ जो कोई पिता के पास प्रेम जताता है அவன் தன் சகோதரனை பகைக்க கூடாது. वो अपने भाइयों को विरुद्ध नहीं அல்லேலூயா. करता। हालेलुया। தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். अपने भाइयों को विरुद्ध करता है तो वो தன் झूठा है। சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற देखने முடியும்? वाले भाई से प्रेम नहीं जता सकता है, वो न देखने वाले परमेश्वर से कैसे प्रेम தேவனிடத்தில் जताएगा? அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும். हम परमेश्वर के पास भी प्रेम जता, भाइयों के पास भी प्रेम जता है। அல்லேலூயா. हालेलुया। அப்போ ஒரு தேவனுடைய அன்பின் பூரணம் எங்கு முடிகிறது பாருங்க. परमेश्वर के प्रेम की परिपूर्णता कहां पर अंत होती है? இதனுடைய முடிவு என்னமோ நியாயத்தீர்ப்பு நாள்ல இருக்கிறது. उसका अंत जो है न्याय के दिन का ஏன்னா है। அவருடைய அன்பின் மிக முக்கிய நோக்கமே நம்ம வந்து ஆக்கினைக்கு உட்பட கூடாது. उसका प्रेम का सबसे बहुमूल्य कारण है कि हम दंड के लिए नहीं ஆனால் दिया जाता है। அதனுடைய தொடக்கமும் அதனுடைய நடைபெறும் செயலும் எங்க இருக்குது लेकिन என்றால் उसका शुरुआत और जो क्रिया में है वो क्या हम நம்மை சுற்றி இருக்கிற சகோதர நடுவில் हमारे இருக்கிறது. आसपास घूमे रहने वाले भाइयों के बीच में அது है। நல்லா புரிந்து वो கொள்ளணும். अच्छी तरह समझ நம்மை लेना சுற்றி है। இருக்கிற சகோதர நடுவில் இருக்கிறது. हम आसपास में रहने वाले भाइयों के बीच में எப்படி நாம் அவர்களுக்கு செய்கிற அன்பின் நிமித்தம் हम कैसे हम उनके लिए दिखाने वाले நாம் प्रेम के அவர்களிடத்தில் कारण அன்பு கூர்ந்தால் हम उन पर प्रेम जताने पर தேவனிடத்தில் அன்பு கூறுவோம். हम परमेश्वर के पास प्रेम நம்ம जताते அங்க हैं। அன்பு வைக்கல அப்படின்னா अगर वहां पर प्रेम नहीं जताएंगे தேவனுடைய तो அன்பு நம்மட்ட இல்ல. परमेश्वर का प्रेम हमारे पास नहीं வசனம் है। தான் சொல்லுது. वचन ऐसे அப்ப कहता है, தேவனுடைய அன்பு எனக்குள் இருக்கிறது என்பதை நிரூபிப்பது எது தெரியுமா? परमेश्वर का प्रेम मेरे अंदर है तो उसे क्या साबित करता है? நான் யாரை நேசிக்கிறேனோ அதன் மூலம் நிரூபிக்கப்படுது. मैं किसे प्रेम करता है उसके द्वारा वो साबित होता है। நான் அன்பு கூறல அப்படின்னா मैं अगर प्रेम नहीं जताऊं तो வெறும் வசனத்தை மட்டும் ஒரு மணி நேரம் பிரசங்கிட்டு போறேன். केवल वचन को मैं 1 घंटा में प्रचार करने அன்பு पर இல்லன்னு அர்த்தம். प्रेम नहीं है उसका मतलब। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு பெரிய சவால் இது. आज आपके लिए और मेरे लिए दिया गया बड़ा एक सवाल के रूप தேவனுடைய में, அன்பு நமக்குள் இருக்கிறதை அறிய வேண்டும் என்றால் परमेश्वर का प्रेम हमारे अंदर है उसे जानना है तो அதற்கு வழி ஒன்றே ஒன்றுதான். उसका एक ही मार्ग है। நீங்கள் உங்கள் சகோதரரை அன்பு கூறுவதை பொறுத்தே இருக்கிறது. आप अपने भाई पर प्रेम जताने पर ही उसका बना நீங்கள் हुआ है। உங்கள் உறவுகளை, आप अपने रिश्तों पर, உங்கள் சொந்தங்களை, अपने रिश्तेदारों உங்கள் पर, நண்பர்களை, अपने दोस्तों உங்களை पर, சுற்றி இருக்கிற अपने ஜனங்களை आसपास के लोगों அல்லது पर உங்கள் சத்துருக்களை या तुम्हारे शत्रुओं को எப்படி நீங்க சிநேகிக்கிறீங்களோ आप कैसा प्रेम जताते அதை हैं பொறுத்து தான் उसे लेकर ही தேவனுடைய அன்பு நமக்குள் பூரணப்பட்டு இருக்கிறதா இல்லதை காணும் இல்லையா? परमेश्वर का प्रेम हमारे अंदर परिपूर्ण है कि नहीं हम जान அப்ப सकते இந்த हैं। அன்பின் பூரணம் தான் இன்னைக்கு நமக்கு इस வேணும். प्रेम का परिपूर्णता आज हमारे लिए அப்ப जरूरी है। பிதாவாகிய தேவன் पिता இந்த परमेश्वर கிறிஸ்து பிறப்பின் நாளில मसीह के जन्म के द्वारा நமக்கு 3 காரியங்களை அவர் கொடுத்து இருக்கிறார். हमें 3 बातों को उसने दिया அல்லது है அவர் வெளிப்படுத்தி या இருக்கிறார். उसने प्रकट किया है। ஒன்று அவருடைய அன்பு வெளிப்பட்டு पहला இருக்கிறது. उसका प्रेम प्रकट हुआ है, இரண்டாவது அவருடைய அன்பின் கிரியை வெளிப்பட்டு दूसरा இருக்கிறது. उसके प्रेम की क्रिया प्रकट हुई है, மூன்றாவது அவருடைய அன்பின் பூரண வெளிப்பட்டு तीसरा இருக்கிறது. उसके प्रेम की परिपूर्णता प्रकट ஓகே, हुई है। இது எல்லாம் வெளிப்பட காரணம் என்ன? ये सब प्रकट होने का அந்த कारण क्या 17 है? வசனத்தை தியானித்து முடிக்க वो போகிறோம். 17 वचन को हम अध्ययन करके யோவான் समाप्त करने वाले हैं। 3:17 பார்க்கும் பொழுது யோவானா 3:17 में हम देखते हैं உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் संसार को दंड देने के लिए परमेश्वर ने अपने पुत्र को भेजे बिना அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். उसके द्वारा संसार उद्धार पाने के लिए उसने அப்ப भेजा। தேவன் அனுப்பின நோக்கம் என்ன தெரியுமா? पिता ने भेजा हुआ उसका योजना உலகத்தை क्या था? ஆக்கினைக்குள்ளாக நான் தீர்க்க போறது இல்ல. संसार को दंड देने के लिए नहीं, ஏன்னா ஆதாம் முதல் நான் எல்லாத்துக்கும் ஆக்கினை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். आदम से लेकर सब लोगों को मैं न्याय कर दंड देते எல்லாத்துக்கும் आया, தண்டனை கொடுத்துக்கிட்டே सबको இருக்கிறேன். मैं दंड देते आया। அதனால இப்போ इसलिए आज இந்த உலகத்தை इस संसार को நான் ஆக்கினைக்குள்ளாக அல்ல, इस दंड न्याय के लिए नहीं, அந்த குமாரன் மூலமாக उस पुत्र के அது द्वारा ரட்சிக்கப்பட வேண்டும். उस उद्धार पाने के लिए, அதன் மூலமாக ரட்சிப்படைய வேண்டும். उसके द्वारा उद्धार पाने के அதனால लिए, தான் इसीलिए இந்த உலகத்துல நான் मैं इस அனுபவித்திருக்கிறேன். संसार पर प्रेम जताया। ஹalleluya. हालेलुया। உலகத்துல அனுபவிச்சிட்டாரு. मैं इस संसार पर प्रेम जता लिया। ஆனா அதே தேவன் தான் நம்ம சொல்ற உலகத்துல वही அன்பு परमेश्वर கூறாதீங்க. हम पर நம்மட்ட என்ன சொல்றாரு? हमसे क्या कहता है? உலகத்துல அன்பு கூறாதீங்க. संसार पर मैं प्रेम जता हूं। வசனம் இருக்கா இல்லையா? वचन है कि नहीं? உலகத்திலும் அதில் உள்ளவைகளையும் संसार या उसके अंदर के அன்பு बातों கூற पे नहीं, வேண்டாம். ஹalleluya. हमें प्रेम नहीं जताना। ஏன் தெரியுமா? क्यों जानते हैं? அவர் உலகத்துல அனுபவிச்சிட்டார். क्योंकि उसने संसार இப்ப पर நம்ம प्रेम உலகத்துல जताया। அன்பு வைக்க अगर வேண்டாம். हम संसार में प्रेम नहीं உலகத்துல அன்பு जताएंगे, கூர்ந்த தேவனிடத்துல அன்பு उस கூறுவோம். संसार पर प्रेम जताने वाले पिता पर प्रेम जताएंगे। ஹalleluya. हालेलुया। அப்போ அவருடைய பிறப்பின் நிமித்தம் उसके जन्म के द्वारा இன்றைக்கு ஆக்கினை முற்றிலுமாக அகற்றப்படுகிறது. हमारे लिए न्याय दंड जो पूरी तरह से हटाया गया, அப்படி என்றால் நியாய தீர்ப்பு கிடையாதா? उसका मतलब न्याय का दंड नहीं है क्या? நிச்சயமாய் உண்டு. निश्चय है। ஹalleluya. ஹalleluya. நிச்சயமாய் உண்டு. निश्चय है, ஆனால் அது அவருடைய வருகையில் இருக்கு. लेकिन उसके आगमन में होगा, இன்றைக்கு இல்லை. आज नहीं। இன்றைக்கு आज கர்த்தர் சில சோதனைகளை கொடுக்கிறார். पिता कुछ परीक्षा को देता है, சில காரியங்களை கொடுத்து நம்மை திருத்த விரும்புகிறார். कुछ दीदे चीजों को देकर हमें सही करना அதை चाहता விட है, மேலாக அவருடைய அன்பை நமக்கு கொடுக்கிறார். उससे बढ़कर अपने प्रेम को हमें பழைய देता है। ஏற்பாட்டு காலத்துக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசம் அதுதான். पुराने करार के दिनों में और नए करार के दिनों में यही उसका பழைய भिन्नता है। ஏற்பாட்டு காலத்தில் पुराने करार के दिनों में அன்பை விட கோபமும் தண்டனையும் அதிகமாக प्रेम வெளிப்பட்டது. से बढ़कर दंड और क्रोध उसका प्रकट हुआ। புதிய ஏற்பாட்டு காலத்தில் नए करार के दिनों में கோபத்தையும் தண்டனையும்
விட அன்பு அதிகமாக வெளிப்படுது. क्रोध और दंड से बढ़कर उसका प्रेम ज्यादा प्रकट हालेलुया. हुआ। हालेलुया। கோபாத்து தண்டிச்சு பார்த்தாரு ஒருத்தர் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. वो क्रोध के द्वारा देखा और दंड देखा देगा कोई भी उद्धार नहीं पाता है। யோசிச்சு பாருங்களேன். थोड़ा सोच कर देखिए ஆண்டவர் எத்தனையோ முறை தண்டிச்சார். परमेश्वर ने कितनी बार दंड दिया। இஸ்ரவேல் ஜனங்களே மனம் திரும்ப மாட்டாங்க. इस्राएल के लोग ही मन नहीं फिरे। ஆனா இன்னைக்கு அன்பு கூர்ந்ததுனால लेकिन आज प्रेम जताने पर இஸ்ரவேல் அல்ல இந்த உலகமே இன்னைக்கு அன்பு கூர்ந்து. आज इस्राएल ने पूरा संसार पर உலகமே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறது. ये पूरा संसार पर உலகமே மனம் திரும்பி இருக்கிறது. संसार पूरा मन फिरा है। காரணம் என்ன? उसका कारण क्या है? இது அவனுடைய அன்பு. पिता का प्रेम। அப்ப அந்த அன்பின் நிமித்தமாக उस पिता के प्रेम के இன்னைக்கு द्वारा நம்முடைய வாழ்க்கையில आज हमारे जीवन में அந்த பிதா இயேசு கிறிஸ்து அனுப்பினார். उस यीशु पिता ने भेजा அன்பு வெளிப்பட்டது. पिता का प्रेम அவருடைய प्रकट हुआ। கிரியை வெளிப்பட்டது. उसका क्रिया प्रकट हुई। பூரண வெளிப்பட்டது. एक परिपूर्णता प्रकट हुई। அப்ப அந்த பூரணம் தான் இன்னைக்கு நமக்கு வேணும். उस परिपूर्णता आज हमारे लिए பூரணர் ஆகும்படி கடந்து போவது. आप परिपूर्णता होने के लिए आप चलकर நம்ம जाना। எல்லாருக்கும் அன்பு இருக்கு. हम सब के अंदर प्रेम है। நம்ம சில பேர் அன்பின் கிரியைகளும் இருக்கிறது. हम कई लोगों के बीच में प्रेम की क्रिया भी இன்னைக்கு है। அன்பின் பூரணத்தை கர்த்தர் लेकिन விரும்புகிறார். परमेश्वर प्रेम की परिपूर्णता को चाहता है। ஹalleluya. हालेलुया। அப்ப அந்த அன்பின் பூரணத்துக்குள்ளாக उस प्रेम के परिपूर्णता में நாம் சபையாய் கடந்து செல்ல हम வேண்டும். पूरा कलीसिया से मिलकर उसमें प्रवेश இந்த करेंगे। கிறிஸ்மஸ் நாளில इस नाताल के दिन में எல்லாருக்கும் வெளிப்படுத்தணும். हम सब के लिए प्रकट होना है। ஹalleluya. हालेलुया। எல்லா ஜனங்களுக்கும் सारे लोगों के लिए மிகுந்த சந்தோஷம் உண்டாக்குற बड़ी खुशी होने के एक दिन தேவனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு அன்பு இல்ல. कितने सारे लोगों के जीवन में एक தேவனுடைய प्रेम नहीं। வாழ்க்கையில ரட்சிப்பு இல்ல. कितने सारे लोगों के जीवन में एक उद्धार नहीं। தேவனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல. कितने सारे लोगों के जीवन में एक समाधान खुशी இல்ல नहीं। குடும்பத்துல. एक समाधान नहीं है परिवार में। இன்னைக்கு அவங்க எல்லாத்துக்கும் ऐसे सारे लोगों के लिए சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுப்பது என்னவென்றால் समाधान और खुशी को देने वाली बात क्या இயேசு है? கிறிஸ்து கொடுத்த அந்த அன்பு இன்னைக்கு நம்ம மூலமாக வெளிப்படும். यीशु मसीह ने दिया हुआ प्रेम आज हमारे द्वारा प्रकट होगा। எல்லாரையும் நேசிங்க. हम सबसे प्रेम உங்க करेंगे। சத்துருவை கூட आप நேசிங்க. शत्रुओं पर भी प्रेम करिए। உங்களை தூசிக்கிறவ கூட நேசிங்க. जो एक में दूषित करते हैं उन्हें पर प्रेम जताइए। நேசிப்பது மாத்திரமல்ல கிரியை மூலமாய் செய்யுங்க. केवल प्रेम जताना ही नहीं उसका क्रिया के द्वारा भी அவர்களுக்கு कीजिए। அதான் சத்துரு பசியா இருந்தா ஆகாரத்தை கொடுங்க. अगर शत्रु भूखा है तो उसे भोजन दीजिए। கொடுத்துட்டு வந்துருங்க. उसे भोजन देकर आ தேங்க்ஸ் जाइए। கூட எதிர்பார்க்காதீங்க. आप उसे धन्यवाद भी मत इंतजार करना। हालेलुया। हालेलुया। சில பேர் இருப்பாங்க. कुछ लोग रहेंगे। கொடுத்துட்டு தேங்க்ஸ் சொல்லணும். देकर धन्यवाद कहेंगे। हालेलुया. हालेलुया। எதிர்பார்க்காதீங்க. वो आप बाट मत எதையுமே जोना। எதிர்பார்க்காதீங்க. किसी भी चीज का मत बाट जोना। கர்த்தர் எனக்கு பலன் தருவார். परमेश्वर मेरे लिए प्रतिफल देगा। அன்பின் பூரணம். उस प्रेम की परिपूर्णता அதுக்கு எல்லை நீங்க குறிக்காதீங்க அவ்வளவுதான். उसके लिए कोई सीमा आप मत तोलना। நம்ம யாரும் குறிக்க கூடாது. हम कोई उसके लिए நான் मत இந்த तोलना। மனுஷன்ட்ட இவ்வளவுதான் அன்பு मैं கூறுவேன். इस मनुष्य पर इतना प्रेम நான் இவங்க जताऊंगा। மேல இவ்வளவுதான் அன்பு मैं इस पर इतना प्रेम जताऊंगा। ஒரு பூரணத்துக்குள் கடந்து வருவோம். एक परिपूर्णता के अंदर हम निकल பயத்தை எல்லாம் आएंगे। அப்புறப்படுத்துவோம். सारे डर को हम निकालेंगे। பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर बड़े काम करेगा।